நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். அப்பா செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன், ஆர்வத்தோடு நன்றி சொல்லி துதித்து மகிழ்கிறேன். அப்பா செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன், ஆர்வத்தோடு நன்றி சொல்லி துதித்து மகிழ்கிறேன். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா. அப்பா செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன், ஆர்வத்தோடு நன்றி சொல்லி துதித்து மகிழ்கிறேன். இல்லாததும் பொல்லாததும் சொல்லும் போது மகிழ்ந்து களி கோர வைத்தீரையா. இல்லாததும் பொல்லாததும் சொல்லும் போது மகிழ்ந்து களி கோர வைத்தீரையா. அப்பா செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன், ஆர்வத்தோடு நன்றி சொல்லி துதித்து மகிழ்கிறேன். வாதை முதல் கூடாரத்தை அணுகாதென்றேன், வாழ்நாளெல்லாம் என்னை காத்து வந்தேன். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாதென்றேன், வாழ்நாளெல்லாம் என்னை காத்து வந்தேன். அப்பா செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன், ஆர்வத்தோடு நன்றி சொல்லி துதித்து மகிழ்கிறேன். உச்சிதமான கோதுமையால் போஷிக்கிறேன், கண்மலையும் தேடினாலே தாகம் தீர்க்கிறேன். உச்சிதமான கோதுமையால் போஷிக்கிறேன், கண்மலையும் தேடினாலே தாகம் தீர்க்கிறேன். அப்பா செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன், ஆர்வத்தோடு நன்றி சொல்லி துதித்து மகிழ்கிறேன். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா. கடந்த ஆண்டெல்லாம் கண்மணி போல் காத்தீரே, கடந்த ஆண்டெல்லாம் கண்மணி போல் காத்தீரே. புதிய ஆண்டு தந்து புதியன செய்பவரே, புதிய ஆண்டு தந்து புதியன செய்பவரே. நன்மைகளின் நாயகனே நன்றி சொல்லி மகிழ்கிறேன். உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே, நன்மைகளின் நாயகனே நன்றி நன்றி ஐயா. உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே. கடந்த ஆண்டெல்லாம் எங்களை கண்ணின் மணி போல பராமரித்து புதிய ஆண்டை காண செய்தீரே, நமக்கு கொடானுபடி நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. கடந்த ஆண்டில் எங்களோடு இருந்தவர்கள் இன்றைக்கு எத்தனையோ பேர் இல்லை, ஆனால் நீர் எங்களுக்கு ஜீவனை கொடுத்து வாழ தேவையான வசதிகளை கொடுத்து சுகத்தையும் பலத்தையும் கட்டளையிட்டு எல்லாவற்றுக்கும் மேலாக உமது ஊழியத்தை செய்யும்படி எங்கள் ஒவ்வொருவரையும் தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. நாங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத காரியங்களை ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்வில் செய்து கொண்டு வருகிற தகப்பனே, உமக்கு நன்றியோடு துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த முதல் முறையாக இந்த புது வருடத்திலே இங்க வந்திருக்க கூடியிருக்கிற இந்த வேளையிலே எங்கள் ஒவ்வொருவரையும் அது கரங்களுக்குள் தாழ்க்கிறோம் அப்பா. பெருமையான பாத்திரமாக எங்களை தாழ்த்துறோம், நிரம்பி வழியும் பாத்திரமாக மாற்றுங்க ஆண்டவரே. நாடெங்கும் செல்ல நற்செய்தி சொல்ல எங்களை தேர்ந்தெடுத்தீரே, நாங்கள் ஒவ்வொருவரும் நிரம்பி வழியும் பாத்திரமாக அந்த பாத்திரம் வழிந்து ஓட வேண்டும் அப்பா. அப்படிப்பட்ட வல்லமையால் எங்களை நிரப்ப வேண்டுமா என்பது கரங்களுக்குள் எங்களை தாழ்த்துறோம் ஆண்டவரே. இந்த புதிய ஆண்டுகளை என்ன செய்தி வைத்திருக்கிறீரோ அதை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை கொடுங்க. ஞானம் நிறைந்த பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்குள் எங்களை வழிநடத்த வேண்டுமா என்பது கரங்களுக்குள் இந்த இடத்தில் ஜெபம் நடக்கும் இந்த வேளையிலே
எந்த இளைஞர்களும் இளைஞர்களும் இல்லாததை ஒரு பரிசுத்த பிரசன்னம் இந்த இடத்தில் நிறைவாக இருக்கட்டும் அப்பா. நீரே கொண்டு எல்லாவற்றையும் பொருட்படுத்துகிறார்கள். நாங்கள் ஏறெடுக்கும் ஸ்தோத்திர பலி, விண்ணப்பங்கள், இறை வழிபாடு, வார்த்தை வழிபாடு, எல்லா விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் அந்த கருத்துல கொடுக்கிறோம். நீர் அதை ஒவ்வொன்றையும் ஏற்றுக்கொண்டு சுகந்த வாசியாக ஏற்றுக்கொண்டு பதில் கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஐயா. அதுக்கு தடையாக இருக்கிற எங்களுடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்களுக்காக நோக்கி இருக்கிறோம் ஐயா. இது எவ்வளவோ எங்களுக்கு நன்மைகள் செய்திருக்கிறேன். நாங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத காரியங்களை செய்திருக்கிறேன். ஆனாலும் நாங்கள் சில நேரத்தில் தவறி இருக்கிறோமே. மனிதனாக பிறந்த நாங்கள் நீர் எங்கள் கொடுத்த அருமையான உடலை வைத்து எத்தனை பாவங்கள் செய்திருக்கிறோம். கண்களின் பார்வை, காதுகளின் கேட்ட வார்த்தைகள், வாயினால் பேசிய வார்த்தைகள், இதயத்தில் எழுந்த எண்ணங்கள், சிந்தையில் எழுந்த சிந்தனைகள், எல்லாவற்றுக்கும் உடன்பட்டு செயல்பட்ட கைகள், கால்கள், எல்லாவற்றையும் அது கரங்களுக்குள் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. எங்கள் உடலை பரிசுத்தாவியின் ஆலயம் என்று சொன்னீரே, அதை நாங்கள் சில நேரங்களில் எங்கள் குற்றங்களால் பாவங்களாலும் கரைப்படுத்தி இருக்கிறோமே. கல்வாரி ரத்தத்தால் எங்களை கழுவ வேண்டுமா ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த இடத்தில் நாங்கள் ஜெபிப்பதற்கு எங்களுடைய குற்றங்களோ குறைகளோ தடையாக இருக்கக்கூடாதப்பா. பாவிகளின் ஜெபத்துக்கு செவி சாய்ப்பது இல்லை என்று எழுதப்பட்டுள்ளதே. நாங்கள் அப்படி அல்ல, பரிசுத்தமான உள்ளத்தோடு நாங்கள் துதிக்க ஆராதிக்க எங்கள் ஒவ்வொருவரையும் நீ பரிசுத்தப்படுத்த வேண்டுமா எங்கள் கருத்துக்கு கொடுக்கிறோம் ஐயா. மனம் வருந்தி மனம் திரும்பி உம்மில் சரணடைந்தேன். மன்னித்தென்னை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகிறேன். மனம் வருந்தி மனம் திரும்பி உம்மில் சரணடைந்தேன். மன்னித்தென்னை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகிறேன். என்று ஒரு முறை மனம் வருந்தி மனம் திரும்பி உம்மில் சரணடைந்தேன். மன்னித்தென்னை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகிறேன். ஆம் இயேசப்பா, இது எங்களுக்கு எத்தனையோ நன்மைகள் செய்த போதும் நாங்கள் என்னுடைய சுய சிந்தனைகளினால் சுய எண்ணங்களினால் பாவத்தில் விழுந்திருக்கிறோமே. எங்களை பரிசுத்த ரத்தத்தால் கழுவி தூய்மையாக்க ஆண்டவரே. கல்வாரி ரத்தம் சகல பாவங்களை கழுவி சுத்திகரிக்குமே. எங்களை கழுவ வேண்டுமா என்பது கருத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. வெறுமையான பாத்திரமாக தாழ்த்துகிறோம். நிரம்பி வழியும் பாத்திரமாக நீர் மாற்ற ஆண்டவரே. பரிசுத்த கரங்களுக்குள் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த இடத்தில் நாங்கள் ஏறெடுக்கும் துதிகள், ஆராதனைகள், சோத்திர பலிகளை உமது சமூகத்துக்கு கொண்டு வருவதை தூதர்களை அனுப்புவதற்காக உமக்கு நன்றி சப்பா. இந்த வீட்டை சுற்றி அக்கினி மதிலை எழுப்பி வேலை அடைப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துற மாட்டோம். நன்றியோடு துதிக்கிற மாட்டோம். எல்லாவற்றையும் பொருட்படுத்துவதற்காக உமக்கு சோத்திர மாட்டோம். உமது பரிசுத்த கரங்களுக்குள் எல்லாவற்றையும் தாழ்த்தி கொடுக்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஏற்றுக்கொள்வீரா
நற்குணங்கள் என்னில் இல்லையே. எஸ்தரை போல எதையும் நான் செய்யவில்லையே. இயேசுவின் நற்குணங்கள் என்னில் இல்லையே. நான் வீணாகி பாழாகி வந்திருக்கிறேன். நான் வீணாகி பாழாகி வந்திருக்கிறேன். நான் நானாகவே வந்திருக்கிறேன். உம் பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். என்னை இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? உம் ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா? ஆண்டவரே, நாங்களாகவே வந்திருக்கிறோம் அப்பா. இதுவரை ஆண்டவரே, நாங்கள் வாழ்ந்த நாட்களில் எல்லாம் ஆண்டவரே எத்தனையோ முறை உம்மை வேதனைப்படுத்திருக்கிறோம் அப்பா. எத்தனையோ முறை ஒரு திருமணத்திற்கு எதிராக நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம் அப்பா. பாவம் என்று தெரிந்தும் துணிகரமாய் செய்திருக்கிறோம் கர்த்தாவே. இது நாங்கள் போகக்கூடாத வழி என்று தெரிந்தும் பிரவேசித்திருக்கிறோம் கர்த்தாவே. ஆனாலும் ஆண்டவரே, உமது இரக்கங்களை பிடித்துக் கொண்டு எப்படி அந்த ஊதாரி மைந்தன் நான் பரத்திற்கும் தந்தைக்கும் விரோதமாக பாவம் செய்தேன், நான் இனி அவரிடம் திரும்பி செல்வேன், என் தந்தை என்னை ஏற்றுக்கொள்வார் என்ற நம்பிக்கையோடு அவரது இரக்கத்தை பிடித்துக் கொண்டு திரும்பி வந்தானோ, அதுபோல ஆண்டவரே ஒரு மேலான இரக்கத்தை, ஒரு பெரிதான கிருபையை பிடித்துக் கொண்டு முன்பாக மீண்டும் வந்து நிற்கிறோம் அப்பா. எங்களை மீண்டுமாக ஒரு மகனாக ஏற்றுக்கொள்வீரா ஆண்டவரே? எங்களை தூக்கி எடுப்பீரா ஆண்டவரே? அப்படியே நீ செய்ய போகிற கிருபைக்காய், தயவுக்காய் நன்றி ஆண்டவரே. எங்கள் பாவங்களை நீ நினைவு கூர்ந்தால் நாங்கள் உமக்கு முன்பாய் நிற்க முடியுமோ அப்பா? எங்கள் குற்றங்களை நீ நினைவு கூர்ந்தால் ஆண்டவரே நாங்கள் உமக்கு முன்பாய் நிற்க பாத்திரராய் இருப்போமா ஆண்டவரே? ஒரு பெரிதான கிருபையின்படி, ஒரு மேலான இரக்கத்தின்படி எங்கள் ஒவ்வொருவருக்கும் இப்போது நீர் இறங்கும் அப்பா, இறங்கும் அப்பா, இறங்கும் அப்பா. ஆண்டவரே, ஈசோப்பினால் எங்கள் ஒவ்வொருவரையும் என் கழுவும் அப்பா. ஒரு பெரிதான ஒரு பரிசுத்தமான ரத்தத்தினால் நீர் எங்களுக்காக சிலுவையிலே சிந்தின அந்த பரிசுத்த ரத்தத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் கழுவும் அப்பா. எங்களை மீட்கதானே அப்பா நீர் மனிதனாக இவ்வுலகிற்கு வந்தீர் ஆண்டவரே. இரக்கத்தை பிடித்துக் கொண்டு, உமது கிருபையை பிடித்துக் கொண்டு ஆண்டவரே இந்த மன்றாட்டுகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம் அப்பா. எங்களை நீர் கைதூக்கி எடுக்கிற கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. எங்களை கழுவின கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. எங்கள் மீறுதல்களை எல்லாம், எங்கள் அக்கிரமங்களை எல்லாம் ஒரு முதுகிற்கு பின்னாக ஆழ் கடலில் நீர் எரிந்து விட்ட கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். அனைவரும் சொல்வோம் நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ ஃபாதர். நன்றி ஆண்டவரே. மகனே, உன் பாவமெல்லாம் மன்னித்து விட்டேன். என் அருமையான மகனல்லவோ நீ, என் அருமையான பிள்ளை அல்லவோ நீ, என் அருமையான மகனல்லவோ நீ, என் அருமையான பிள்ளை அல்லவோ. உன்னை மீட்கவே நான் இறங்கி வந்துள்ளேன். உன் பாவம் போக்கவே நான் என்னை தந்துள்ளேன். உன்னை மீட்கவே நான் இறங்கி வந்துள்ளேன். உன் பாவம் போக்கவே நான் என்னை தந்துள்ளேன். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. எல்லோரும் சொல்வோம் நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. தகப்பனே தந்து விட்டேன் தந்திரம் நிரந்தரமா. தகப்பனே தந்து விட்டேன் தந்திரம் நிரந்தரமா.
மனம் புதிதாக மீண்டும் சித்தம் புரிந்து வாழ வேண்டும். என் மனம் புதிதாக வேண்டும், சித்தம் புரிந்து வாழ வேண்டும். தகப்பனே தகப்பனே தந்துவிட்டே தங்கிவிடும் நிரந்தரமாய். தகப்பனே தந்துவிட்டே தங்கிவிடும் நிரந்தரமாய். உயிருள்ள திருப்பலியாய் உணவை படைக்கின்றேன். உள்ளம் தந்துவிட்டேன், என் உள்ளம் தந்துவிட்டேன், என் உள்ளம் தந்துவிட்டேன். ஆண்டவரே, அன்று உம்மை காண ஆண்டவரே கீழ் திசையிலிருந்து 3 ஞானிகள் உமக்கு பிடித்தமான பொருட்களை காணிக்கையாக எடுத்து வந்து உம்மை கண்டு ஒரு பாதம் பணிந்தார்கள் அப்பா. அதுபோல ஆண்டவரே இன்று நாங்களும் ஆண்டவரே எங்களையே உமக்கு உகந்த தூய உயிருள்ள மாசற்ற பலியாக அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் மனிதர் கட்டும் ஆலயங்களில் வாசம் பண்ணுகிறவர் அல்ல, மாறாக ஒரு உயிருள்ள ஆலயமாகிய எங்கள் உடலில் தான் நீர் வாசம் பண்ண சித்தம் கொண்டிருக்கிறீர். எனவே ஆண்டவரே, இனி எங்கள் உடலை உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கிறதற்கு ஒப்புக்கூடாமல், எங்கள் மாம்சத்தின் இச்சைகளுக்கு ஒப்புக்கூடாமல், மாறாக உமக்கு உகந்த தூய பரிசுத்த பலியாக ஜீவ பலியாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. எங்களை நீர் மனமு வந்து உமக்கு உகந்த தூய பலியாக ஏற்றுக்கொள்ளும் அப்பா. அப்படியே நீர் செய்ய போக கிருபைக்காக தயவுக்காக நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். உள்ளத்தின் நினைவுகள் உமக்கு உகந்தனவாய் இருப்பதாக. உள்ளத்தின் நினைவுகள் உமக்கு உகந்தனவாய் இருப்பதாக. நாமை சொற்கள் எல்லாம் ஏற்றனவாய் இருப்பதாக. நாவை சொற்கள் எல்லாம் ஏற்றனவாய் இருப்பதாக. தகப்பனே தகப்பனே தந்துவிட்டே தங்கிவிடும் நிரந்தரமாய். கரங்களை அசைத்து தகப்பனே தந்துவிட்டே தங்கிவிடும் நிரந்தரமாய். உயிருள்ள திருப்பலியாய் உடலை படைக்கின்றேன். உள்ளம் தந்துவிட்டேன், என் உள்ளம் தந்துவிட்டேன். எண்ணங்கள் ஏக்கங்கள் உமதாகலும் இன்னும் அதிகமாய் நேசிக்கலும். எண்ணங்கள் ஏக்கங்கள் உமதாகலும் இன்னும் அதிகமாய் நேசிக்கலும். உன்னத பணி செய்ய வேண்டும் என்னுயிர் இருக்கும் வரை. நான் உன்னத பணி செய்ய வேண்டும் என்னுயிர் இருக்கும் வரை. ஆண்டவரே, இந்த உலகத்திலும் கூட கர்த்தாவே, நாங்கள் உம்முடைய ஊழியக்காரர்களாய் இருக்கிறோமே, நாங்கள் உம்முடைய ஊழியக்காரிகளாய் இருக்கிறோமே. இதை எத்தனையோ முறை மறந்து போய் எங்கள் குடும்பம் எங்கள் வாழ்க்கை என்று சுயநலமாய் வாழ்ந்திருக்கிறோமே ஆண்டவரே. நீர் இந்த உலகத்திற்கு வந்த நற்செய்தியை மீண்டுமாக ராஜாதி ராஜாவாக கர்த்தாதி கர்த்தராக இந்த உலகத்தில் ஒரு முனை தொடங்கி மறுமுனை வரைக்கும் என்றென்றைக்கும் நீர் அரசாட போகிற ஒரு 2ஆம் வருகையில் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை விண்ணரசை பற்றிய நற்செய்தியை அறிவிக்க எத்தனையோ முறை நாங்கள் தயங்கி இருக்கிறோமே கர்த்தாவே.
வாய்ப்பு கிடைத்தும் கூட அதை பயன்படுத்தாமல் இருந்திருக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் கண்கள் முன்பாகவே ஆத்துமாக்கள் அழிந்த போதும் ஆண்டவரே, எங்களுக்கென்ன எங்கள் சகோதரனுக்கு நான் காவலாளியா என்று அந்த காயினை போல ஆண்டவரே ஆத்தும பாரம் கொள்ளாமல் வாழ்ந்திருக்கிறோமே. எங்கள் கண்கள் முன்பாகவே எங்கள் பட்டணம் சீரழிந்து போகிறதே ஆண்டவரே. இப்போது எங்கள் உள்ளத்திலே ஆத்தும பாரத்தை வையுமப்பா. ஆம் ஆண்டவரே, இங்குள்ள ஒவ்வொருவரையும் சேஷ விதமாக ஊழிய காதலாக தெரிந்தெடுத்திருக்கிற கிருபைக்காய், பிரித்தெடுத்திருக்கிற கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. இதற்காக தானே எத்தனையோ ஆண்டுகள் ஆண்டவரே ஒரு அன்பு அடியாரை எங்களுக்காக நீர் அனுப்பி வருகிறீர். நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். ஊழியத்திற்கு அடுத்த அபிஷேகத்தை, நற்செய்தியை அறிவிக்கிறதற்கு அடுத்த அபிஷேகத்தை, அதற்கேற்ற ஞானத்தை, திறமையை, வேகத்தை, வாக்கு வல்லமையை எங்களுக்கு நீர் கொடுக்கிற கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஃபாதர். தகப்பனே தந்துவிட்டே தங்கினீரும் நிரந்தரமாய். தகப்பனே தந்துவிட்டே தங்கினீரும் நிரந்தரமாய். உயிருள்ள திருப்பலியா உடலை படைக்கின்றே, உள்ளம் தந்துவிட்டே, உள்ளம் தந்துவிட்டே, உள்ளம் தந்துவிட்டே, உள்ளம் தந்துவிட்டே. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஃபாதர். இப்போதும் ஆண்டவரே எங்களை முழுவதுமாக எங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதையும் உமக்கேற்ற உயிருள்ளபடியாக நாங்கள் அர்ப்பணித்து விட்டோம் அப்பா. 2024 ஆண்டு முழுவதும் ஆண்டவரே நாங்கள் பரிசுத்தமாய் வாழ, நீதியை செய்ய எங்களை முழுவதுமாக உமக்கேற்ற தூய பலியாக ஒப்பு கொடுத்து விட்டோம் அப்பா. ஆவியானவரே எங்களை ஆட்கொள்ளும் அப்பா. நீர் எங்களை ஆட்கொள்ளும் அப்பா. எங்கள் மீது ஒரு கண்ணை வைத்து எங்களுக்கு ஆலோசனை சொல்லும் அப்பா. நாங்கள் நடக்க வேண்டிய வழியை எங்களுக்கு காண்பித்தருளும் அப்பா. ஆண்டவரே, அப்படியே நீர் செய்ய போகிற தயவுக்காக, கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஃபாதர். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். Praise the Lord. 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 போன வருஷம் என்ன கொண்டாட்டம் நாம எல்லாரும்? கிறிஸ்து பிறப்பு விழானா என்ன? கடவுள் மனிதராக நமக்காக பிறந்தார் இல்லையா? எதுக்காக பிறந்தாரு? பாவத்திலிருந்து மீட்க, பரலோகம் கொண்டு சேர்க்க, மீண்டுமாக நாம் இழந்து போன ஆண்டவருடைய மகிமையை, மாண்பை, அந்த ரட்சிப்பை நமக்கு கொடுக்க ஆண்டவர் மனிதனாக அவதரித்தார். அதற்காக தான் சிலுவையிலே தன்னையே ஜீவ பலியாக கொடுத்தார் இல்லையா? விசுவாசிக்கிறோமா? நம்புறோமா? இதை நாம 4 பேருக்கு சொல்றோமா? யார் எவ்வளவு பேர் சொல்றோம்? கொஞ்சம் பேர் சொல்றோம், எப்பவாவது சொல்றோம். ஆனா எப்பவுமே நாம சொல்றதில்லை. ஆனா சொல்லணுமா? கண்டிப்பா சொல்லணும். இனிமேல் சொல்லுவோமா? சரி, நம்ம ஆண்டவருக்கு என்ன பேர் சொல்றாரு? வேதத்துல நம்ம ஆண்டவருக்கு என்ன பேர் சொல்றாங்க? பைபிள்ல அவருக்கு என்ன பேர் கொடுத்திருக்கிறாங்க? இயேசு சொல்றாங்க. இன்னொரு பேர் என்ன சொல்றாங்க? என்ன பேர்? இம்மானுவேல். என்ன அர்த்தம்? கடவுள் சத்தவா? கடவுள் நம்மோடு, கடவுள் நம்மோடு இருக்கிறார். விசுவாசிக்கிறோமா? நம்புறோமா? எப்பவுமே இருக்கிறாங்களா? எப்போதான் இருப்பாரா? எப்பவுமே நம்ம கூட தானே இருக்கிறாரு. அவர் போகும்போது என்ன சொல்லிட்டு போனாரு? உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோட கூட இருக்கிறேன் அப்படின்னு சொன்னவர் எப்ப இருக்கிறாரா? அவன் அப்ப ஏன் நம்ம சோர்ந்து போறோம்? அப்ப ஏன் துன்பம் வரும்போது நாம சோர்ந்து போறோம், உடைஞ்சு போறோம், அவிசுவாசமாகிறோம்? ஏன் போறோம்? நாம அவரை விட்டு அவர் நம்மோடு இருக்கிறத நாம மறந்து போறோம் இல்லையா? ஆனா ஆண்டவர் நம்மோடு இருக்கிறாரா? மறந்து போறத கிடையாது.
சில நேரங்கள் அந்த மனித பலவீனம் வந்து அந்த மாதிரி இது பண்ணும். ஆமா, நாம அதான் ஆண்டவரே சொல்றாரு, ஆவியோ ஊக்கம் உள்ளதுதான், ஆனா மாம்சமோ பலவீனமானது. ஆனா நமக்காக அதுக்காக ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு, நம்மள வெறுமையா விட்டுட்டாரா? வாக்கு கடங்காத பெருமூச்சோட நமக்காக வேண்டுதல் செய்ய ஆவியானவரை நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறார் இல்லையா? இந்த விசுவாசத்தோட இந்த பாடலை பாடுவோம். ஆண்டவர் இந்த 2024 ஆண்டு முழுவதும் உலகத்துல எவ்வளவு மோசமான சூழல் வந்தாலும் நம்மையும் நமது குடும்பத்தையும் நமக்குரியவர்களையும் நமது சிறகுகளின் நிழலை மறைத்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமென், 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 ஆமென். நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க, நீங்க எல்லாமே காத்துக் கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. சமாதான காரண நீங்க தானே, சர்வ வல்லவர் நீங்க தானே, சமாதான காரண நீங்க தானே, சர்வ வல்லவர் நீங்க தானே, அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமைதானே நீங்க தானே, எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே, எனது ஆசையெல்லாம் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. இருள் நீங்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே, எல்லாமே எனக்கு நீங்க தானே, எனக்குள் வாழ்பவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. முதலும் முடிவும் நீங்க தானே, முற்றிலும் காப்பவர் நீங்க தானே, முதலும் முடிவும் நீங்க தானே, முற்றிலும் காப்பவர் நீங்க தானே, வழியும் சத்தியமும் நீங்க தானே,
இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. ஆவிதரும் பட்டயத்தை, ஆவிதரும் பட்டயத்தை எடுத்து போராடி வெற்றி பெறு, எடுத்து போராடி வெற்றி பெறு. பெரிய மாணவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே, நீ சுகமாயிரு மகனே. பிரயாணத்தில் மேடு உண்டு, பள்ளங்களும் உண்டு. மிதித்திடுவாய், தாண்டிடுவாய், மிதித்திடுவாய், தாண்டிடுவாய். வான்கால்கள் உனக்குண்டு மறவாதே, வான்கால்கள் உனக்குண்டு மறவாதே. பிரிய மாணவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே, நீ சுகமாயிரு மகனே. ஓட்ட பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுங்கின்படி ஓடு மகனே. நெருங்கி வரும் பாவங்களை, நெருங்கி வரும் பாவங்களை உதறி தள்ளிவிட்டு ஓடு மகனே, உதறி தள்ளிவிட்டு ஓடு மகனே. பிரிய மாணவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே, நீ 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 சுகமாயிரு மகனே. நாம் என்ன பண்ண போறோம்? பக்கத்தில் அருகில் இருக்கிறவர்களை பார்த்து ஆசீர்வதிச்சு இதே வழிகளை நாம் ஒவ்வொருவரும் பாடுவோம். பிரிய மாணவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே, நீ 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 சுகமாயிரு மகனே. ஆமென். ஹalleluya. 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 2024 ஆண்டுல நாம் எப்படி இருக்க போறோம்? சுகமா இருக்க போறோம். ஆமென். விசுவாசிக்கிறோமா? விசுவாசிக்கிறோமா? விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya. ஹalleluya.
இப்ப நம்ம ஒவ்வொருகிட்டையும் இந்த உலகத்துல மிகவும் மேலானது எதுன்னு கேட்டா நாம என்ன சொல்லுவோம்? இந்த உலகத்திலேயே நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? அன்புதான் முக்கியமானது. அன்பு. வேற என்ன சொல்லலாம்? பணம். பணம். நமக்கு எது தேவையோ, நமக்கு எது இதுவோ அதை நாம சொல்லுவோம் இல்லையா? இல்ல உலகம் எது முக்கியமா கருதுதோ எல்லாரும் சொல்லுவோம். ஆனா நம்ம எல்லாரும் ஒரு விஷயத்த ரொம்ப ரொம்ப மேலானதுன்னு சொல்லுவோம். எது? அது இருந்தாதான் நாம இருக்க முடியும். என்னது அது? Praise the Lord. அப்போ உயிர் தான் எல்லாருக்கும் ரொம்ப மேலானதுன்னு சொல்லுவோம். ஆனா அந்த உயிரை விட மேலானது எது தெரியுமா? நம்ம ஆண்டவர் நம் மீது வைத்த இல்லையா? உண்மைதானே? அதற்காக தானே கடவுள், அவருக்கு எல்லாமே இருக்குது, எல்லாமே அவருக்கு கீழே தான் இருக்குது, எல்லாமே அவரை கொண்டும் அவருக்கு என்றும் அவர் ஆலயம் தான் படைக்கப்பட்டன. ஆனா அவர் என்ன பண்ணார்? நம்மை மீட்க, நம்மை தமக்காக என்றென்றும் சுதந்திரித்துக் கொள்ள என்ன பண்ணார்? தன்னையே மனித உறவில் எடுத்து வந்து நம்மையே ஜீவ பலியாக தந்தார். அந்த அந்த அன்பிற்கு ஏதாவது ஈடாக முடியுமா? ஏதாவது ஈடாக முடியுமா? இல்லையா? அப்ப எது ரொம்ப ரொம்ப பெருசு? எது ரொம்ப ரொம்ப உன்னதமானது? அந்த கடவுளுடைய அந்த அன்பை எண்ணி பார்த்து நன்றி நிறைந்த உள்ளத்தோடு இந்த பாடலை பாடி ஆண்டவருடைய அன்பிலே நாம் கரைந்து கலந்து விடுவோமா? ஆமென்.
இரவெல்லாம் பாடுகிறேன், இரவெல்லாம் தியானிக்கிறேன், பகலெல்லாம் பாடுகிறேன், இரவெல்லாம் தியானிக்கிறேன். ஏங்குதையா என் இதயம், திருமுகம் காண வேண்டும். எப்போது வருவீரையா, எதிர்நோக்கி ஓடுகிறேன். உம் நினைவா சோகமானே, எப்போது வருவீரையா. உம் நினைவா சோகமானே, எப்போது வருவீரையா. போற்றி போற்றி புகழ்கின்றேன், வாழ்த்தி வாழ்த்தி வணங்குகிறேன். போற்றி போற்றி புகழ்கின்றேன், வாழ்த்தி வாழ்த்தி வணங்குகிறேன். உயிரினும் மேலானது உந்தன் பேரன்பு, எனவே பாடுகிறேன். என் உயிர் இருக்கும் வரை உயிரினும் மேலானது. நீரே என் தேவன், அதிகாலை தேடுகிறேன். நீரே என் தேவன், அதிகாலை தேடுகிறேன். உன் சமூகம் ஓடி வந்தேன், இதுதானே என் விருந்து. உன் வசனம் தியானிக்கிறேன், அதுதானே என் மருந்து. மறுரூபமாகணுமே, உன் மகிமையில் மூழ்கணுமே. மறுரூபமாகணுமே, உன் மகிமையில் மூழ்கணுமே. போற்றி போற்றி புகழ்கின்றேன், வாழ்த்தி வாழ்த்தி வணங்குகிறேன். போற்றி போற்றி புகழ்கின்றேன், வாழ்த்தி வாழ்த்தி வணங்குகிறேன். உயிரினும் மேலானது உந்தன் பேரன்பு, எனவே பாடுகிறேன். என் உயிர் இருக்கும் வரை உயிரினும் மேலானது உந்தன் பேரன்பு, எனவே பாடுகிறேன். என் உயிர் இருக்கும் வரை உயிரினும் மேலானது, எங்கள் உயிரினும் மேலானது. ஆண்டவரே, ஒரு பேரன்பை எண்ணி பார்த்து ஆண்டவரே, இப்போதும் ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே, தேங்க்யூ. நாங்கள் சோர்ந்து போன நேரமெல்லாம் எங்களை தேற்றுகிறேன் கர்த்தாவே. நாங்கள் யாரும் இல்லை என்ற போதெல்லாம் ஆண்டவரே எங்களை அள்ளி அழைத்துக் கொள்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, நாங்கள் பயந்து நடுங்கி கலங்கின போதெல்லாம் பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன் என்று சொன்னீரே கர்த்தாவே. சொந்தங்கள், பந்தங்கள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் எல்லாம் எங்களை கைவிட்ட போதும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஒரு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி எங்களை ஆற்றினீரே, தேற்றினீரே. நன்றி ஆண்டவரே, தேங்க்யூ ஜீசஸ். சுகம் தந்து எங்களை
இந்நாள் வரை வழி நடத்துகிறீரே, நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். உம்மையே போற்றுகிறோம் அப்பா, உம்மையே வாழ்த்துகிறோம், உம்மையே உயர்த்துகிறோம், உம்மையே வணங்குகிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ தேங்க்யூ. பெண்மையாக பாடுகிறோம். போற்றி போற்றி புகழ்கின்றேன், வாழ்த்தி வாழ்த்தி வணங்குகிறேன். போற்றி போற்றி புகழ்கின்றேன், வாழ்த்தி வாழ்த்தி வணங்குகிறேன். உயிரினும் மேலானது உந்தன் பேரன்பு, எனவே பாடுகிறேன். என் உயிர் இருக்கும் வரை உயிரினும் மேலானது, எங்கள் உயிரினும் மேலானது. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஃபாதர். நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். ஆமென். சகல துதிகளும் மகிமை யாவையும் ஆண்டவர் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் அவருடையது, அவருடையது, அவருடையது. ஆமென். 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 ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த இடத்துல நீங்கள் ஒவ்வொருவரும் நீர் சாட்சியாக எடுத்து பயன்படுத்தினீரே, அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. இந்த சாட்சிகளை உமது கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். இன்னும் நாங்கள் பாடும்போது உயிரோடு இருக்கும் வரை நான் பாடுவேன் என்று போட, நாங்கள் உயிரோடு இருக்கும் வரை உமக்கு சாட்சியாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் உமது கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். இந்த வார்த்தைகள் வழியாக எங்களோடு மறைந்திருந்து பேசுங்க ஆண்டவரே. அந்த வார்த்தை எங்கள் உள்ளத்தில் விதைக்கப்பட அது பலன் கொடுக்கிறதாக அந்த கிருபை எங்களுக்கு கொடுக்க வேண்டுமாய் அந்த கருத்தை ஒப்பு கொடுத்து செய்தி கொடுக்கும் தாசனை மறைத்து நீர் பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Praise the Lord. செய்திக்கு முன்னால இந்த வருடத்துக்குரிய வாக்குத்தத்தம், இந்த ஐக்கியத்தின் வாக்குத்தத்தம் பிலிப்பியர் 4:19 வாசிப்போம். பிலிப்பியர் 4:19. என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். புதுமொழிப்பில் பார்த்தீங்க, என் கடவுள் கிறிஸ்து இயேசுவின் வழியாய் தம் ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு உங்கள் தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்வார். ஆண்டவர் தெளிவாக இதில் சொல்றது என்ன? பழைய மொழிபெயர்ப்பு குறைகள், புது மொழிபெயர்ப்புல தேவைகள். சோ ஆசைகள் என்பது வேறு, தேவைகள் என்பது வேறு. இந்த ஷோகேஸ் எட்டி பாருங்க. ஷோகேஸ் தேவையா ஆசையா? அதுல இருக்க பொருட்கள் எல்லாமே ஒவ்வொரு வீட்லயும் இப்படிதான் இருக்கும். பீரோவை திறந்து பாருங்க, தேவைக்குள்ளான பொருள் என்ன இருக்கு, ஆசைக்குள்ள. அப்புறம் வீட்டை சுத்தி பாருங்க, தேவைக்குள்ள பொருள் என்ன, ஆசை. எது அதிகமா இருக்கும்? ஆண்டவர் தேவைகளைத்தான் சந்திப்பேன்னு சொன்னார். அதுதான் வாக்கு தத்துவம். என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினால், என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினால் குறைகளெல்லாம் கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். குறைகளெல்லாம் கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். என் குறைகளை எல்லாம், என் தேவைகளை எல்லாம் யாருக்குள் நிறைவாக்குன்னு சொல்றாரு? அது பைபிள் படிங்க. யாருக்குள்ள? இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்கும். புது மொழிபெயர்ப்பு பார்த்தீங்க, கிறிஸ்து இயேசுவின் வழியாய். யார் வழியா? கிறிஸ்து இயேசு யாரு? இயேசு கிறிஸ்து யாரு? கிறிஸ்து இயேசு பாருங்க, உலகம் தோன்றுவதற்கு முன்னே இருக்கிறது தான் கிறிஸ்து இயேசு. இயேசு கிறிஸ்து அன்னை மரியாதை வயிற்றில் பிறந்த பிறகு பேரு இயேசு. இப்ப பவுல் என்ன சொல்றாரு? யார் வழியாக கொடுப்பாரா? கிறிஸ்து இயேசு. ஏன் கிறிஸ்து இயேசு சொல்றாரு? அவர் உலக தோற்றத்துக்கு உலகத்தை படைக்கிறப்ப கூட இருந்தவர். எல்லாத்தையும் வானத்தை பூமி உண்டாக்கின பொழுதும், சமுத்திரங்களை வரையறுக்க வைக்கும் போதும், ஜீவராசிகளை உருவாக்கிய போதும், பொறுப்புண்டு உருவாக்கிய போதும் அவர் தான் வார்த்தையாக இருந்து செயல்பட்டவர். அவரிடத்துல எல்லா ஐஸ்வர்யமும் இருக்கு. என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினால், அவருக்கு என்ன இருக்கு? மகிமை செல்வம் யார்கிட்ட இருக்கு? கிறிஸ்து இயேசு. அதனால் உங்கள் குறைகளை எல்லாம் என்ன பண்ணுவாரா? உங்கள் தேவைகளை எல்லாம் யாருக்குள்ள? கிறிஸ்து இயேசுவுக்குள். நிறைய பேருக்கு தெரியாது. இயேசு கிறிஸ்து மரியாதை வச்சு பிறந்தவங்க தெரியுது.
அவர் முன்னாலே இருக்காங்க நிறைவேறி சொன்னாலும் என்ன பண்ண மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அன்னிவரை வைத்து பிறந்ததான் ஏசு கிறிஸ்து, அதுக்கு முன்னாடி ஏசு கிறிஸ்துவே இல்லைன்றுவாங்க. இது நம்முடைய கத்தோலிக்க மக்கள் பலருக்கு இந்த சத்தியங்கள் புரியாது. நாம் இதெல்லாம் அவர்களுக்கு எடுத்து சொல்லணும். வேதத்தை பார்த்தது மாதிரி 66 இடங்களிலே பவுலுடைய கிறிஸ்து இயேசு பயன்படுத்துகிறார். சொல்ல போனா எபேசியர் 1:1 1, 2, 3 பார்த்தோம்னா வரிசையா கிறிஸ்து இயேசு, இயேசு கிறிஸ்து, கிறிஸ்து இயேசு, இயேசு கிறிஸ்து படிப்படியாக நாம் தேர்ந்து கொள்ளப்பட்டதெல்லாம் கிறிஸ்து இயேசுவினால். நம்மளுக்கு எடுக்கக்கூடிய ஐஸ்வர்யங்கள் எல்லாமே கிறிஸ்து இயேசுவின் வழியாக நமக்கு கிடைக்கும் என்பதை தெளிவாக சொல்லுகிறார். இந்த வாக்குத்தத்தை நாம் சொல்லிக்கொள்ளும். குறிப்பாக பைனான்சியல் கன்சர்ன்ஸ் இருக்கு, கடன் பிரச்சனைகள் இருக்கு, உடல்ல நோய்கள் இருக்கு. இதெல்லாம் நமக்குள்ள ஒரு குறை. இதெல்லாம் நிறைவாக்க வேண்டும் ஒரு தேவை. இதுக்காக கண்டிப்பா நாம் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை சொல்லுவது கண்டிப்பா அது நடக்கணும். இது நடப்பதற்கு என்ன, ஏன் திருப்பி சொல்லணும்? இன்னைக்கு வாக்கு தத்தம் கொடுக்க போறோம். பல வருடங்களாக வாக்கு தத்தம் வாங்கிட்டு எத்தனை வாக்கு தத்தத்தை திருப்பி நாம் சொல்லிக் கொண்டிருக்கோம். எங்கள் வீட்டில் 15-20 வருஷமா வாக்கு தத்தம்னா அப்படியே ஒரு அட்டையில மொத்தமா அடிச்சு வச்சிருக்கோம் சொல்றதுக்காக. கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம் எல்லாத்தையுமே அந்த வருஷம் முடிஞ்சு போய் தூக்கி போறது. வாக்கு தத்தம் என்னைக்குனாலும் நிறைவேறும். எப்படி நிறைவேறு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வாசிங்க. ஆதியாகமம் தொடக்க நூல் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிப்போம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். பண்படுத்தணும் என்ன வேலை? பண்படுத்தணும் என்ன வேலை? அதுக்கு என்ன வேலையில என்ன வேலை செய்வாங்க? தோட்டத்தில் களை எடுக்கணும், தண்ணி பாய்க்கணும், கல்லெல்லாம் எடுத்து கொத்தி எடுக்கணும், மண்ணு டீச்சு வெட்டணும். மண்ணு வச்சிருந்தாரா? கடப்பாறை வச்சிருந்தாரா? கடை குத்தி வச்சிருந்தாரா? இப்ப எப்படி வேலை செஞ்சாரு? காயின் காலத்துக்கு ஆதாமை வெளியே விரட்டுற வரைக்கும் அவங்க நெத்தி வேறு நேரத்துல இந்த வேலையும் செய்யல. பாயிண்ட பிடிச்சிட்டாங்க கிடைச்சு வார்த்தையினாலே. அதான் முக்கியம். ஏன் அந்த அதிகாரத்தை யாரு கொடுத்தாரு? ஆதாம் கொடுத்தார். அவன் அந்த அதிகாரத்தை பற்றி தண்ணி பாயிட்ட தண்ணி என்ன பண்ணும்? விதை விதைக்கப்படும். கடையெல்லாம் எடுந்தா கடையெல்லாம் வாயின் வார்த்தை வழியாக அவர் என்ன பண்ணாரு? ஆதாம எப்ப நெத்தி வேறு நேற்று வந்தாரு பாவம் செய்த பின் வெளியே வந்த பிறகுதான் அதெல்லாம். அதுக்குள்ள வாயின் வார்த்தை. அப்புறம் வாயின் வார்த்தை எவ்வளவு வல்லமை இருக்கா இல்லையா? அப்ப இந்த வாக்கு தத்துவத்தை நாம் சொல்ல செயல்படுமா செயல்படாது? அதுக்காக சொல்லணுங்க. நம்ம மக்கள் பல பேர் கிளிஜோசிய காடு மாதிரி எடுத்துக்கிறாங்க. எடுத்து எங்க வைக்கிறாங்க? பைபிளுக்குள்ள பத்திரமா வச்சு. அப்படிலாம் ஒண்ணு வேலை நடக்காது. அது மாதிரி காரெல்லாம் கிடையாது. அதுக்கு வேற எங்கேயா இங்க இருந்தாலும் நடக்காது. கிளிஜோசிய காடு கிடையாது. இது நமக்கு நடக்கக்கூடிய ஒரு காரியத்தை பற்றி நடக்க வைக்கிறது எங்க இருக்குது? மரணமும் ஜீவனும் நான் சொல்லணும். சொன்னாலும் ஆண்டவர் புற்பூட்டுகள் உண்டாகும் சொன்னார். நோவா காலத்துல எல்லாம் அழிஞ்சு போச்சுல, திருப்பி எப்படி முளைச்சிச்சு? திருப்பி முளைக்க சொன்னாரா? அப்புறம் எப்படி முளைச்சிச்சு? மரம் செடி கொடியில அந்த வார்த்தை சொன்ன வார்த்தை கடைசி வரைக்கும் என்ன பண்ணும்? வந்து செயல்பட்டு கொண்டே இருக்கும். அந்த வார்த்தை என்ன பண்ணும்? ஒரு முறை நீங்க சொல்லிட்டாலும் அந்த வார்த்தை என்னவும் அது வாழ்நாள் கூட 10 வருஷம் கழிச்சோ 15 வருஷம் கழிச்சோ 20 வருஷம் கழிச்சோ வந்து என்ன பண்ணும்? செயல்படும். அப்ப வாயின் வார்த்தை எப்படி இருக்கணும்? எகிப்திய மக்கள், இஸ்ரேல் மக்கள் செங்கடல் முன்னால நாங்க செத்தா நல்லா இருக்கும். நாங்க கசந்து தண்ணீர் மாறாவோட தண்ணீரை குடிக்கிறதுக்கு நாங்க எகிப்திலிருந்து செத்தா நல்லா இருக்கும். அங்க வானத்துக்கு மண்ணா பொழிக்கிறதுனால சாப்பாடு இங்க சாகிறதுக்கு அடிபதை வாங்கிட்டு அங்க செத்தா நல்லா இருக்கும். நாங்க தண்ணீர் வரல, கண்மலை தண்ணி கொடுக்கறதுக்கு முன்னால தண்ணி இல்லாம நாங்க சாகிறதுக்கு அங்கிருந்து செத்து இருக்கலாம். நாங்க கறி கிடைக்கல, அங்கிருந்து கொமட்டிக்காய் சாப்பிடுறாங்க, செத்தா நல்லா. கடைசி என்ன ஆனாங்க? ஏன் ஆண்டவர் சாகடிச்சாரு? பிசாசா சாகடிச்சது? நாம என்ன சொல்றோம் இன்னைக்கு? ஏதாவது வந்துட்டா ஆண்டவர் சோதிக்கிறார். பிசாசு சோதிச்சுட்டான். யார் சோதிச்சிருப்ப? நம்முடைய வார்த்தை. ஆத்திரத்தில் என்ன பேசணும், கோபத்தில் என்ன பேசணுங்கிறது ரொம்ப முக்கியம். என்ன வார்த்தைகளை சொல்லி யாரை தீர்ப்படுவது சொல்லி நமக்கு நாம தீர்ப்பட்டு வார்த்தைகள் மிக மிக முக்கியம். அந்த வார்த்தை ஆண்டவர் சொன்ன வார்த்தை நோவாக்கிறது 2000 வருஷம் முடிஞ்சு போய் அதுக்கப்புறம் வந்து செயல்படுது, திருப்பி முளைக்குது. இவங்க சொன்னாங்க 40 வருஷம் கழிச்சு எல்லாம் செத்து போனாங்க, உடனே சாகிறாங்க. ஒரு 10-15 வருஷம் ஒருத்தரா சாக ஆரம்பிச்சாங்க. எவன் சொன்னாலும் சொன்ன அத்தனை பேர் என்ன, எவனும் காணாம தெரிஞ்சு 2 பேரை எவனுமே போகவே வாயின் வார்த்தை. ஆனால் என் தேவன் தமிழ்னால உங்களுக்கு கொடுத்த வாக்குல பழசெல்லாம் புரட்டிப்பாரு, விட்டுறாதீங்க.
ஒரு பேப்பர் எழுதிவீங்க. வார்த்தை ரொம்ப முக்கியம். இந்த வாக்குத்தத்தை சொல்லுங்க, குறைகளை ஆண்டவர் நிறைவாக்கும். நீங்க அதுக்கு ஒரு BMW கார் வேணும்னு ஜெரம் நினைச்சா நடக்குமா? சொன்னா நடக்கும். அது ஆசையா தேவையா? தேவைகளை தான் சந்திப்பேன்னு சொல்ல, குறைகளை சந்திப்பேன். BMW கார் எங்க ஒண்ணு நிப்பாட்டுவீங்க? இப்ப இருக்கிற காரை அங்க நிறுத்துற கடை அதை ஓட்டுறதுக்கு இவரால முடியாது. யாரு வேணும்? டிரைவருக்கு சம்பளம் கொடுக்கணும். மாசத்துக்கு 50,000 சம்பளம் கொடுத்தாதான் ஒரு நாள் சர்வீஸ் போயிட்டு இருந்தா 2 லட்சம் 3 லட்சம் தரலாம். கார் தேவை, ஒரு வாகனம் தேவை. ஆனால் BMW ஒரு தேவைக்கு நல்ல ஒரு பங்களா கட்டி முடிச்சுட்டான்னு வச்சுங்க. ஜெயராம அவர் வாங்கியிருக்க இடத்துல பங்களா கட்டி முடிச்சுட்டாருன்னா அப்புறம் BMW காரை பத்தி யோசிக்கலாம். சரியா? இந்த வீட்டுல BMW கார் வேண்டா, அங்க காரை விட்டுட்டு மனுஷன் தான் பக்கு பக்குன்னு எவ்வளவு ஸ்கிராச் போட்டுறானோ அது போட்டுறான் அப்படின்னு பக்கு பக்குன்னு அடிச்சு. வாயின் வார்த்தைகள் பழைய வாக்குத்தத்தெல்லாம் எடுங்க, என்னெல்லாம் எடுக்க முடியுதோ அதை எடுங்க. பழைய கேலண்டர் உள்ள வாக்குத்தத்தை எடுங்க, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தை எடுங்க. மந்த்லி வாக்குத்தத்தை அனுப்புறவங்களுக்கு எதெல்லாம் எடுக்க முடியுமோ எல்லாத்தையும் எடுத்து வச்சு என்ன பண்ணுங்க, இங்க டெய்லி சொல்லுங்க. அது கிரியை செய்யும். ஒரு நாளைக்கு அது கண்டிப்பா கிரியை என்ன பண்ணும். இன்றைக்கு செய்திக்கு நாம் கருதுவோம். இன்னைக்கு பாபிலோனின் ஆவிகள் அதை குறித்து நாம் தியானிக்க இருக்கோம். திருவெளிப்பாடு 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிப்போம். திருவெளிப்பாடு 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிப்போம். மேலும் ரகசியம் மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதி இருக்கிறது. செட் பண்றது கஷ்டமா இருக்கா? கொஞ்சம் ஜூம் அவுட் ஆகல. அப்ப எனக்கு திருப்பி பாத்தீங்கன்னா புதுமொழி பேர் பாத்தீங்க. மறைபொருள் கொண்ட பெயர் ஒன்று அவளது நெற்றியில் எழுதப்பட்டிருந்தது. பாபிலோன் மாநகர் விலை மகளிருக்கும் மண்ணுலகின் அருவருப்புகள் அனைத்திற்குமே தாய் என்பதே அதன் பொருள். திருப்பி பழைய மொழி பாத்தீங்க. மேலும் ரகசியம் மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதி இருந்தது. இந்த பாபிலோன் ஆவினா என்னது? திருவெளிப்பாட்டை பாபிலோனை பத்தி பாபில் நாவே என்னது, எங்க இருந்து அது ஆரம்பிக்குது? பழைய ஏற்பாட்டுல எங்க இருந்து ஆரம்பிக்குது? நிம்ரோடத்திலிருந்து ஆரம்பிக்குது. நிம்ரோன் என்ன பண்ணா? எதை கட்ட ஆரம்பிக்கிறான்? பாபில் கோபுரத்தை கட்ட ஆரம்பிக்கிறான். மேகத்தை ஆண்டவர் போய் செய்து பாபில் எதற்காக அவர்கள் அதை கட்ட ஆரம்பிக்கிறாங்க? 11 நாள் வாசிப்போம். தொடக்கணும் 11 நாள். நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாத எதுக்காக கேட்டாங்க? நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம். என்ன உண்டாக? நமக்கு முதல் காரியம் பாசிய திருப்பி தெளிவாத்திப்போம். பின்னும் அவர்கள் நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாத முதலில் பாபிலோன் ஸ்பிரிட் பூமி எங்கும் சிதறி போகாதபடி தடை செய்வது பாபிலோன் ஸ்பிரிட். அடுத்து இரண்டாவது நமக்கு ஒரு நகரத்தை இது இரண்டாவது ஸ்பிரிட். மூணாவது வானத்தை அளவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தை இது மூணாவது ஸ்பிரிட். அடுத்தது நமக்கு பேர் உண்டாக இது நாலும் பாபிலோன் ஸ்பிரிட். திருப்பி புதுமொழி பேர் பாத்தீங்க. பின் அவர்கள் வாருங்கள் உலகம் முழுவதும் நாம் சிதறுண்டு போகாதபடிக்கு வானலாவிய கோபுரம் கொண்ட நகர் ஒன்றை நமக்காக கட்டி எழுப்பி நமது பெயரை நிலைநாட்டுவோம் என்றனர். இந்த பாபிலோன் ஸ்பிரிட் என்னெல்லாம் சொல்லும் முதல்ல நமக்கென்று ஒரு சிதறி போகாதபடிக்கு. இரண்டாவது ஒரு நகரத்தை கோபுரத்தை கட்டுவோம். அடுத்தது நகரத்தை உண்டாக்குவோம். இன்னைக்கு இந்த ஸ்பிரிட் உலகத்துல எல்லா இடங்களிலும் இருக்கிறது பார்க்கணும். ஆரம்பத்திலே ஆண்டவர் இஸ்லாமுக்கு யார் ராஜாவா இருந்தது? முதல்ல யார் ராஜாவா இருந்தது? ஆண்டவர் தான் ராஜாவா இருந்தார்.
தீர்க்கதரிசிகள், நியாயாதிபதிகள் இப்படிதான் வச்சிருந்தாரு. மக்கள் என்ன கேட்டார்கள்? உலகத்தில் உள்ளவனுக்குலாம் ராஜா இருக்கு. அந்த ராஜா என்ன பண்றான்? தன் மக்களை தன் பக்கம் சிதறி போகாதபடிக்கு பாத்துட்டானா எல்லா ராஜாக்களும். இதுவரைக்கும் ஆண்டவர் அப்படி வைக்கல, மக்கள் எல்லாம் சிதறி போயிருக்கட்டுன்னு பார்த்தார். அப்ப எங்களுக்கென்று ஒரு ராஜா வேண்டும் சொன்ன அந்த ராஜா என்ன பண்ணா? தனக்கென்று ஒரு கூட்டம், தனக்கென்று ஒரு மக்கள், மக்கள் சிதறி போகாதபடிக்கு என்ன பண்ண எல்லாரையும் அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் டெமோக்ரஸி வந்துச்சு. டெமோக்ரஸி நினைச்சு நாங்களே ராஜாவை தேர்ந்தோம். இப்ப 100-150 வருஷமா. அதுக்கு முன்னாடி டெமோக்ரஸி கிடையாது. அதுக்கு முன்னாடி எல்லாத்துலயுமே ராஜ்யபாலங்கள் தான் இருக்கு. நாங்களே எங்கள் ராஜாவை தேர்ந்து கொள்வோம். அவன் என்ன செஞ்சா அடிச்சாலும் வச்சாலும் நாங்க வாங்கிக்கோன்னு சொல்லி அப்படி மாறி எல்லா சிஸ்டம் ஒண்ணுதான். எல்லாம் சிதறி போகாதபடிக்கு அவர்கள் அரசியல் கட்சிகள் என்ன பண்ணாங்க? அவர்களுக்கு ஆட்கள் சிதறி போகாதபடி பார்த்து. இதெல்லாம் எந்த ஸ்பிரிட்டுக்கு எதிரானது? ஆண்டவர் அங்கே ஆழ்வாம் எவாட்ட நீங்கள் பலுகி பெருகி பூமி எங்கும். இந்த ஸ்பிரிட் என்ன சொல்லிச்சு? இப்ப அப்ப யாருக்கு எதிராக செயல்படுறது? வானத்துக்கு உயரமான கட்டடங்கள் பாக்குறோமே அன்னைக்கு. ஸ்கை கிராப்பர்ஸ் பாக்க ஸ்கை கிராப்பர் ஒரு சில நகரங்கள் அன்னைக்கு அவளுக்கு பேர கட்டக்கூடாதுன்னு லிமிட் பண்ணிட்டாங்க. கவர்மெண்டே லிமிட் பண்ணுது. கவர்மெண்ட் துணை நகரம், சேட்டலைட் சிட்டி எல்லாம் வெளியே போங்க, சிட்டி விட்டு. பஸ் ஸ்டாண்ட் கட்டிருக்காங்க ஊரை விட்டு வெளியே. அது மாதிரி சிதறி போங்க கவர்மெண்ட் சொல்லுது. ஆண்டுடைய திட்டத்தை சொல்ற மாதிரி சிதறி போகணும். ஆனா மனிதர் என்ன பண்ணாங்க? சிட்டிக்குள்ள இருந்தாதான் எங்களுக்கு வசதியா இருக்கும். மல்டி அது 25 மாடியா இருந்தா 100 மாடியா இருந்தா பரவாயில்ல, நாங்க இங்கதான் உள்ளதான் இருப்போம். மக்கள் போறதுக்கு மழை இல்லாமல் ஒரு காட்டு நகரம் அப்படிதான் வழக்கம். நமக்கென்று ஒரு நகரம் உருவாக்கினார். இப்ப என்ன இன்னைக்கு எல்லாம் வெளியே இன்னைக்கு டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் சவுத்துக்கு கொண்டு போகும். சென்னையில் எதுவுமே வேண்டாம். எதுவுமே எங்க கொண்டு போகணும்? சவுத்துக்கு கொண்டு போகும். எல்லா இடத்துக்கும் நிறைய கொண்டு போகும். ஏன்? ஆண்டவருடைய ஞானம் அரசியல் ஆளுநர்களுக்கு ஆண்டவர் கொடுக்குற. ஆனா மக்களுக்கு என்ன பண்ணல? வசதியான சிட்டி சென்னை தானே, கோவை தானே, இங்க தானே இருக்கணும். மக்கள் என்ன பண்ணாங்க? அதை நினைக்கிறார்கள். என்ன ஸ்பிரிட் இது? அடுத்தது பார்க்கிறோம். எங்க பார்த்தாலும் அவர்கள் ஒரு கல்வெட்டு என்ன பேர் இருக்கும்? யார் அடிக்கல் நாட்டினார், யார் திறந்து வைத்தார், அவங்க பேர். இதுதான் நமக்கு பேர் உண்டாக்க ஒரு காரியம். இதையெல்லாம் உலகத்தில் இருப்பவர்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்முடைய திருச்சபைகளை எடுத்து பார்க்கணும். இந்த பாடியில் உள்ள சர்ச்சு 1993 நம்ம கட்டினது. அது இப்ப 25 ஆண்டுக்குள்ள என்ன பண்ணாங்க? இடிச்சிட்டு வேற நற்கொரிநாள் சபைக்கு ஆட்ட கொடுத்தாங்க. புதுசா ஒரு தேவாலயம் இருந்தார். ஏன்? இந்த கல்வெட்டுல யார் பேர் போட்டுக்கணும்? பேருண்டாக்க தங்களுக்கு ஒரு ஆலயம் இருந்தது. உங்களுக்கு வேணா இன்னொரு இடத்த வாங்கி பெரிய ஆலயமா கட்டணும். அதான் சிதறி போகிறதுக்கு அர்த்தம். மக்கள் சிதறி போய் அங்கங்கே இருக்கணும். அதை விட்டு ஆண்டவர் சொன்னார். என்ன சொன்னாரு? நீங்கள் யூதேயாவிலும் எருசலேமிலும் சமாரியாவிலும் உலகமெங்கிலும் எனக்கு சாட்சியாக ஒரு இடத்துல கூடி இருக்குன்னு ஆண்டவர் சொல்லல. ஆண்டவர் சொல்லாத ஒரு சத்தியத்தை இன்னைக்கு எல்லா சபைகளும் என்ன பண்ணாங்க? எங்க கோயில் தான் பெரிய கோயில், 10,000 பேர் உட்கார முடியும், 20,000 பேர் உட்கார முடியும், 50,000 பேர் உட்கார முடியும், போட்டி போட்டு ஒரு சபையில கட்டுறாங்க. இது யாருக்கு விரோதமான காரியம்? இது பாபிலோன் ஸ்பிரிட். இது பாபிலோன் ஸ்பிரிட். அந்த ஸ்பிரிட் எல்லாருக்கும் அந்த ஆலயம் அவங்க பேர்ல கட்டப்பட்டிருக்கு. அப்படியே ஆயிருந்தாலும் ரெனோவேஷன் 52 செஞ்சு பாத்தீங்கன்னா ரெனோவேட் பண்ணி கீழே தூரத்தில் தெருவில் வர போய் பீடம் தெரியும். எல்லாத்தையும் முன்னால போய் மறைச்சிட்டாங்க. பீடத்தை ஒரு ஆல்டரிங் பண்ணி மறைச்சாங்க. ஏன்னா எல்லாரும் யாராயிட்டாங்க? இப்ப பில்டர்ஸ் ஆர்கிடெக்ட் ஆயிட்டாங்க. எல்லாம் பார்த்துக்கும் ஆர்கிடெக்ட்னா புது புது டிசைன்ல ஆப்டோகன் பென்டோகன் இப்படி கட்டி என்ன பண்ணாங்க? எல்லாம் செய்யறது. என்ன ஸ்பிரிட் இது? தனக்கென்று ஒரு நகரத்தை கட்டும் ஒரு காரியம். இன்னுமாக நாம் பார்க்கிறோம். இந்த பாபிலோன் ஸ்பிரிட் மக்கள் இருந்து ஊர்களுக்கு செதறி அடித்துக் கொண்டு போகணும். ஊழியக்கால ஆயிட்டா ஒரு ஆள் என்ன பண்ணணும்? அவனை வெளியே அனுப்பி அவனை பல்வேறு இடத்துல அவனோட ஊழியத்தை செய்வதற்கு அழித்து செல்லணும். நம்ம இப்ப என்ன பண்றோம்? எங்க சர்ச்சில் இத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க. உங்க மொபைல் சர்ச்ல 1000 ஃபேமிலி இருக்குன்னா 1000 ஃபேமிலி என்ன பண்ணக்கூடாது? உங்க சபை விட்டு என்ன பண்ணக்கூடாது? வெளியே. அதுக்கு என்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்வாங்க. ஆனால் அந்த மக்கள் அவர்கள் மனதிலே வீடு என்ன செய்யணும்? பண்ணி கொடுக்குறாங்க. மக்கள் தம்முடைய சபை ஒவ்வொரு சபையும் என்ன நினைக்கிறாங்க? எங்க சபைக்கு வந்த மக்கள் எங்க என்ன பண்ணக்கூடாது? என்ன போதகம் கொடுக்குறாங்க? அவர் ஆத்மாவுக்குள்ள போதனை எங்க கொடுக்கப்படுதா? ஆரம்பத்தில் ஆரம்பிக்கிறாங்க. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர். அது சொன்னா காசு கிடைச்சுன்னா பரவாயில்ல, அதோட இருப்பாங்க. அடுத்தது ஒரு ஆள் நமக்கு ஒரு ஆலயம் கட்டணும்னா அடுத்து பேச்சு எதுல மாறும்?
என்ன வசூல் சொல்லுவாங்க? சாலமோன் தேவாலயத்தை கட்டினார், நெகேமியா தேவாலயத்தை விட மறுபடியும் கட்டினார், எஸ்ரா வந்து கட்டினார், அவர்தான் ஆஸ்வதிக்கப்பட்டார் சொல்லி பேச்சு எங்க போடுறது? ஆலயம் கட்டுறதை பத்தி. ஆலயம் கட்டுறது நீங்க என்ன பண்ணும்? நெகேமியா கட்டியார், ஒருத்தர் வந்து அந்த வாழை ஒருத்தர் சொத்தை கட்டினான், இந்த சொத்தை கட்டினான், இந்த சொத்தை கட்டினான், அப்படின்னு நீங்க வாங்க, உங்கள் பேர் அதுல என்ன பண்ணும்? எழுதப்படும். எழுதிருக்காங்க சர்ச்சுல, எழுதிருக்காங்க, எங்க ஊர் சர்ச்சில் எழுதிருக்காங்க. இதெல்லாம் என்ன ஆவி, என்ன ஸ்பிரிட்? அதெல்லாம் ஆண்டவர் அன்னைக்கே சொல்லி வச்சிருக்காரு. பாபிலோன் ஸ்பிரிட் அது, பாபிலோன் ஸ்பிரிட் அது, எழுதி வைக்கிறது, பேர் எழுதி வைக்கிறது. அப்புறம் என்ன பண்றது? திருப்பி அவருடைய நோக்கம் என்னாச்சு? இப்ப ஆத்து வரைச்சு உங்களை ஆலயமாக மாற்ற வேண்டிய அவர்கள் எதை கட்டுறதுல போயிட்டாங்க? சாலமோன் காலத்தில் ஆண்டவர் ஆலயத்தை கட்ட சொன்னாங்க. இல்லை, புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் யார் ஆலயம் சொல்லியிருக்காரு? நாம் கூடி ஜெபிப்பதற்கு ஒரு இடம் தேவை, அதுக்கு தப்பு சொல்லல. ஆனா அந்த ஆலயம் எப்படி இருக்க வேண்டும் என்பது முடிஞ்சு போன விஷயம். யாரை ஆலயமா மாத்தணும்? இப்ப மனிதர்களை ஆலயமாக மாற்றும். இதை மாற்றுவதற்கு ஆத்தும ஈடேற்றை செய்ய வேண்டிய திருச்சபைகள் தக்க வைத்துக் கொள்வதற்கு உடனே ஒரு பைபிள் ஒரு செமினரி கட்டணும், ஒரு பைபிள் காலேஜ் கட்டணும், ஒரு காலேஜ் கட்டணும். தஞ்சாவூர்ல பார்த்தோம்னா ஒரு பிஷப் பேர்ல ஒரு காலேஜ், அவர் ரிட்டையர் ஆகி போயிட்டாரு. ஸ்கூல், அது என்ன ஸ்கூல் இருக்குதுங்க? கம்ப்ளீட் டோட்டலி ஏர் கண்டிஷன் சிபிஎஸ்இ ஸ்கூல். எந்த ஏழையெல்லாம் கால் எடுத்து என்ன பண்ண முடியாது, வைக்க முடியாது. எந்த கிறிஸ்தவ ஏழையாகவே அவங்க படிக்கிறவங்களா எப்படி ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த ரேங்க்ல உள்ளதான் டோட்டலி ஏர் கண்டிஷனர் சிபிஎஸ்இ ஸ்கூல். இதெல்லாம் நம்முடைய திருச்சபைக்கு தேவையான அவர்கள் தான் முடிவு பண்ணணும். அவங்க பேர் வந்துருச்சு, இந்த ஸ்கூல் பேரை மாத்தவே பேர் உண்டாக செய்திருக்கிறார். ஏன் சொல்றேன்னா, நாம் இப்படிப்பட்ட ஊழியர்களை செய்யக்கூடாது. நாம் சிதறி போய் என்ன பண்ணணும்? ஊழியர்கள் செய்யணும். இப்ப தம்பியா இருக்கட்டு ஜெரோ முகப்பேர் சர்ச்சை விட்டு மல்லுகிட்டு மாறிட்டு தேவை கிடையாது. முகப்பேர் கோட் இவ்வளவு எவ்வளவு சர்ச்சை இருக்கு, எங்கேயோ இருக்கு, எத்தனையோ வீடுகள் இருக்கு. அப்படி எங்கேயோ உங்க சொந்தக்கார வீடு அங்க வச்சு ஒரு பிரேயர் நாங்க வந்து நாங்க கொண்டு வீட்டு ஆரம்பிச்சதானே நினைத்து சிதறி போகப்படும். அப்பதான் அந்த ஊழியர்கள் வந்து உற்சாகத்தில் தேவன் சொன்ன காரியத்தை செய்ய முடியல, உற்சாகம் நடக்க முடிய. நாம் நம்முடைய கன்வென்ஷனல் மைண்ட் ஏன் செட் ஆயிடுச்சுன்னா, நான் பார்க்கின்ற ஆலயங்கள் எப்படி இருக்கு, மற்ற சபைகள் அப்படி இருக்கு. இதை பார்த்து நாம என்ன பண்றோம்? நமக்கு ஒரு 10 பேர் வேணும், நமக்கு ஒரு 100 பேர் வேணும், நம்ம உட்கார்ந்து கார்டு பிளே பண்றது கேட்கறதுக்கு ஒரு 100 வேணும், நம்ம பிரைஸ் எடுக்கிறது 10 வேணும். இல்ல, தேவனை மகிமைப்படுத்துவதற்கு என்ன வேணுமோ அது இருந்தா போதும். இந்த பாபுலன் ஸ்பிரிட் உள்ளடங்கி போயிருக்கிறதுனால இன்னைக்கு நமக்குள் அது இருந்து கொண்டு நாம் சார்ந்திருக்க சபைகளுக்குள்ளும் சபையை நடத்துவதற்கு இருந்து கொண்டு நம்மையும் அந்த கட்டுப்பாட்டுக்குள் வைத்து நம் பெயர் மேன்மைப்பட வேண்டும் என்பதற்காக இவர்களை செய்கிறோம். என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினால், என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினால் குறைகளெல்லாம் கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். ஆதிகாலத்து அப்போஸ்தலர்களும் இந்த தவறை செய்து வந்தார். வாசிப்போம். திருத்துவத்திற்படி அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். நாட்களிலே சீஷர்கள் பெருகின போது சீஷர்கள் பெருகிட்டாங்க. இப்ப என்ன பண்ணிக்கிறோம்? ஆண்டோட வார்த்தையின்படி சிதறி போயிருக்கிறவங்க என்ன பண்ணாங்க? அவங்க கிரேக்கர் ஆனவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணைகள் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். அப்பொழுது 12 சீஷர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதி அல்ல. ஆதலால் சகோதரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களை தெரிந்து கொள்ளுங்கள், அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். இது யார் தேர்ந்தெடுத்தார்? இவர்கள் தேர்ந்தெடுத்தார். கூட்டம் கொண்டனே, நீ அந்த பக்கம் நடத்து, நான் இந்த பக்கம் நடத்துறேன், எல்லாரும் சிதறி போனேன். ஒரே இடத்துல இந்த பிரச்சனை வந்தது அவங்களுக்கு. அவங்க சாப்பாடு யாரு கவனிக்கிறது, இவங்களுக்கு யாரு கவனிக்கிறது, அவங்க சிதறி போயிடா இந்த இஷ்டமா வந்திருக்காதுல்ல. சிதறி போய் என்ன பண்ணாங்களாம்? விசுவாசிகளை சேர்க்க வேண்டும் என்ன வந்ததுடைய சீடர்களை உருவாக்க இல்லாம போயிடுச்சு. அதனால அந்த பிரச்சனை வருது. பிரச்சனை ஆண்டவர் கொடுக்கிறாரு. கொடுக்கிற பேர் என்ன பண்ணிடுறாங்க? சிதறி போகும்படி நீ அந்த பக்கம் போ, நான் இந்த பக்கம் போறேன்னு செய்திருக்கிறோம். தங்களுக்குள்ளே ஒரு ஆளை சாப்பாடு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு ஆளு, படுக்க வைக்கிறதுக்கு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு ஆளு, வந்தவங்களை கவனிக்கிறதுக்கு ஒரு ஆளு, இப்படி பல பேரை உருவாக்கி சிதறி போகாதபடி பார்த்து கொண்டார். வாத்திக்கோ. நாங்கள் ஒரு ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். 8:4 வாசிப்போம்.
8:4 பதினீர். சிதறி போனவர்கள் எங்கும் தெரிந்து ஆ. சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்து ஏன் வந்தார்கள். சிதறி போனார்கள்? போய் யார் சிதறடிச்சது போகுது? அதுக்கு முதல் வசனத்துக்கு யார் சிதறடி? சவுல் வீடு வீடாய் நுழைந்து பவுல் வீடு வீடாக நுழைந்து சவுல் ஆண்களையும் பெண்களையும் இழுத்துக் கொண்டு போய் ஆ. அவர்களை சிறையில் அடைக்க செய்தார். ஆ. இவ்வாறு அவர் திருச்சபையை அழித்து வந்தார். அடுத்தது. சிதறிய மக்கள் தாங்கள் சென்ற இடமெல்லாம் நற்செய்தியை அறிவித்து இப்ப ஆண்டவர் சிதறடிக்க வைக்கிறார். ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஏன் ஒரு இடத்துல கூடி இருக்கிற பிரச்சனை, கூடி இருப்பதற்காக செய்யல, ஒரு இடத்துல திருச்சி வச்சு நடத்துறதுக்காக செய்யல. இப்ப நாம சிதறி போய் ஒவ்வொருவரும் ஒரு விசுவாசியாக ஏற்படுத்தப்பட்டு அவரவர்கள் இன்னும் பலருக்கு நற்செய்தி அறிவிக்கணும் என்பதற்காகத்தான் அவர் ஸ்தாபித்தார். அந்த யூதேயாவிலும் சமாரியாவிலும் என்ன யூதேயாவிலும் சமாரியாவிலும் கலிலேயாவிலும் பின்னும் உலகமெங்கிலும் நீங்கள் சென்று நற்செய்தி அறிவியுங்கள். இன்னைக்கு நமக்கும் அதுதான். நம்மகிட்ட என்ன ஸ்பிரிட் இன்னைக்கு இருக்கு? என்ன ஸ்பிரிட்? இந்த வீட்டுக்குள்ளோட உட்கார்ந்து இப்படியே ஜெபம் உட்கார்ந்து பொண்ணு சிதறி போகாதபடிக்கு இது இல்ல. நாங்கள் செல்வது மாதிரி நீங்க உள்ள போகணும், ஊர் ஊராக அலையணும், தெரு தெருவாக அலையணும். உங்கள் சொந்தங்கள் வழியாக அந்த ஊர்களில் மக்கள், நீங்க சும்மா சென்னை சிட்டியே கான்சென்ட்ரேட் பண்ண தேவை கிடையாது. நல்லா கிராமங்களுக்கு போற, மாசம் ஒரு முறை போகலாம். கிராமங்களுக்கு போய் அறிவித்து அந்த கிராமத்து மக்களுக்கு யார் இருக்குன்னா நகரத்துக்கு போக வேண்டாம்னு சொல்லல. இப்ப மெரியா வீடு இருக்கு, அங்க போய் நீங்க ஒரு நாள் பிரேயர் வைக்கலாம். வைக்கலாமா? வைக்க முடியாதா? வேணுமா? என்ன சொல்லி அங்கேயா? சரி, இது மாதிரி அங்க சிஸ்டர் வீடு இருக்கு, அங்க போய் 10 பேர், அங்க சுத்தி ஒரு 10 பேர் வர. இப்படித்தான் செதறி போய் நாம நற்செய்தியை அறிவிக்கும். நாம் பாபிலோன் ஸ்பிரிட் மாதிரி ஒரே இடத்துல உட்கார்ந்து கொண்டே இருக்கவே கூடாது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்ப இணைச்சட்டங்களும் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிப்போம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். இந்த இடைச்சட்டங்கள் உபாகம் 28ஆம் அதிகாரம் பல பேர் எடுத்து பயன்படுத்துவாங்க. எதுக்கு? எதுக்கு? ஆசீர்வாதம். அப்ப சபைகளில் மக்களை எப்படி தக்க வைத்துக் கொள்ள முடியும்? ஆசீர்வாத வசனத்தை கொடுத்தா மக்களே, நீ இந்த வருஷம் கார் வாங்கிடுவ, அது ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து, நீ இந்த இடத்துல வீடு கட்டிடுவ, உனக்கு இருந்த கல்யாணம் நடந்துடும், உனக்கு இருந்த பிள்ளை பிறந்துடும். இப்படியே உலகத்தின் ஆசீர்வாதங்களை சொல்லி வழங்குகின்ற மக்களை இன்னைக்கு நிறைய சபையில என்ன பண்ணாங்க? நம்முடைய ஆலயங்களே பார்த்தோம். ஒரு இப்ப ஊர் கோயில் திருத்தலமா சாதாரண கோயில ஆக்களை திருத்தலம் எங்க ஊர்ல திருத்தலமா இருக்கு. அத பசிலிக்கா மாத்தணும். எதுக்கு பசிலிக்கா மாத்தணும்? அதே ஆண்டவர் இருக்க போறாருங்க நற்கொரையில, வேற ஆண்டவர் வர போறது. பசிலிக்கான என்ன எதுக்காக செய்யணும்? என் பேர் உண்டாக நான் இருக்கிற பிள்ளை என்ன ஆயிடுச்சது? பசிலிக்கா மாறிச்சு, பேருக்கு போயிருக்காங்க. அந்த அப்பா எதை கட்டடத்தை கட்டணும் பாக்குறாங்க. மனிதர்களோட ஆலயத்தை கட்டணங்கள பார்க்க. இப்படித்தான் ஒவ்வொருவரும் செய்து கொண்டிருக்காங்க. என்ன வார்த்தை? ஆசீர்வாதம். இப்ப ஒவ்வொரு சபைகளிலும் நீ இந்த கோயிலுக்கு வந்தா உனக்கு இந்த ஆசீர்வாதம், நீ இந்த பிரேயருக்கு வந்தா இந்த ஆசீர்வாதம், நீ எங்க ஜெபக்கூடத்துக்கு வந்தா இந்த ஆசீர்வாதம், நீ ஆசீர்வாதமா இருப்பாய் 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 சொல்லி சொல்லி சொல்லியே என்ன பண்றாங்க? எல்லாரையும் தக்க வைத்துக் கொள்ளுகிறார். இது என்ன ஸ்பிரிட்? இது இதை கண்டு நாம் ஏமாந்துக்கிறோம். தேவன் ஆசீர்வாதங்களை கொடுப்பாரா? இல்லைன்னு சொல்லல. தேவன் ஆசீர்வாதங்களை நம்ம நிறைவுபடுத்த இல்லைன்னு சொல்லல. ஆனால் ஆசீர்வாதத்துக்காகவே தக்க வைத்துக் கொள்வது என்பது தவறான ஒரு சக்தி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலே சொன்னோம், உங்களுக்கு வர்ற நோய்க்கும் வியாதிக்கும் பிணிக்கும் யாரு காரணம்? ஆண்டவரா காரணம்? யாரு காரணம்? ஆசீர்வாதம் வர்றதுக்கு யாரு காரணமா இருக்க போறது? வாயின் வார்த்தை தான் காரணமா இருக்க போகுது. அதைத்தான் மக்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். வாயின் வார்த்தையை மாத்தமா எப்படி ஆசீர்வாதம் வரும்? ஆண்டவர் சொல்றாங்க, நான் போதிக்கிற இந்த கற்பனைகளை நீ கடைபிடிக்கும் பொழுதுதான் இந்த ஆசீர்வாதம். அதை விட்டுருவாங்க. கற்பனைகளை கடைபிடிப்பதை விட்டுருவாங்க. மற்ற ஆசீர்வாதம் மாப்பீர்கள் தொட்டியும் இருக்கும், நடக்கும் நடக்கும் சொல்லு. எப்பது?
ஆண்டோட வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நாம் நடக்கும் பொழுது Praise the Lord. இப்படி ஆசீர்வாதமாக வசனங்கள் அற்புதங்கள் நடக்கும். இந்த கோயிலுக்கு வா, அற்புதம் நடக்கும். அந்த கோயிலுக்கு வா, அற்புதத்தோடு மக்கள் ஆண்டவர் என்ன பண்ணுவார்கள், மறந்துடுவாங்க. அதற்காக திருச்சபை நடக்குது. அதுக்காகத்தான் பாபிலோனிய ஸ்பிரிட் என் பேர் உண்டாக உன்னை பெருமைப்படுத்த நமக்கென்று ஒரு நகரங்கள் காயின் நகரத்தை உண்டு பண்ணினான். என்னாச்சு நகரம்? தனக்கென்று ஒரு நகரத்தை உண்டு பண்ணால காயின். என்னாச்சு நகரம்? நோவாக்கத்தில் எல்லாமே சுத்தமா அழிஞ்சிடும். ஆனா அந்த பாபேல் டவரை கட்டி மக்கள் நாம் வானத்துக்கு 8 மடங்கு போவோம், நமக்கென்று ஒரு நகரத்தை உருவாக்குவோம், நம் பேர் உண்டாக்க இருப்போம், நான் செதுறி போய் விடாதபடி இருப்போம் வந்தாங்க. ஆண்டவர் என்ன பண்ணாரு? மொழியை மாற்றி எல்லாரும் என்ன பண்ணாரு? செதுறி போக பண்ணாரா? இன்றைக்கும் இந்த காரியங்கள் தான் இன்னைக்கு நடந்து கொண்டு. இன்னைக்கு இவ்வளவு கிறிஸ்தவ சபை எவ்வளவு டினாமினேஷன் தெரியுமா? 45,000 50,000 டினாமினேஷன் எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணது மட்டும். ரெஜிஸ்டர் பண்ணாத எவ்வளவு இருக்குன்னு தெரியாது. ஆங்காங்கே வச்சிருக்க திருச்சபைகள் இண்டிபெண்டன்ஸ் நிறைய பேர் ரெஜிஸ்டர் பண்ணாங்க. ரெஜிஸ்டர் பண்ண மட்டும் 45,000 50,000 திருச்சபைகள் இருக்கின்றன. இதுல பெரிய திருச்சபை சொல்றது ஒரு 15 20 திருச்சபைகள் பெரிய திருச்சபைகள். மற்ற சின்ன சின்ன டினாமினேஷன் ஒரு தேசத்துல இருக்கு, ஒரு தேசத்துல இருக்காது. இப்படி சிதறி போகும்படி ஆண்டவர் செய்கிறார். இதனால தவறு ஒண்ணும் கிடையாது. ஒரு இடத்தில் நீங்க கூடியிருக்காதபடி சிதறி போகும்படி ஆண்டவர் செய்கிறார். சிதறி போகும்படி செய்யும்போது திருப்பி அந்த பாபல் ஸ்பிரிட் அவர்களை பிடித்துக் கொண்டு தக்க வைத்துக் கொள்ள திருப்பி ஆரம்பிக்கும். நமக்கு சர்ச்சைக்கு இடம் பத்தல, இடம் வாங்கணும், இடத்துக்கு ஒரு டொனேஷன் வருங்க, ஆசீர்வாதமா இருப்பீங்க. தாவீது ராஜா ஆண்டவருடைய ஆலயத்துக்கு ஒரு இடத்தை வாங்கி போட்டாரு, அதனால அவரோட வம்சம் எல்லாம் ஆசிரியக்கப்பட்டதுன்னு சொல்லி ஆண்டோட வார்த்தை சொல்லியே அவர் என்ன அடுத்தது அவருக்கு ஒரு கோயிலை கட்டணும். சாலமோன் ராஜா இடத்தை கட்டினாரு, அவருக்கு ஞானத்தை கொடுத்தாரு, உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பாரு, ஆசீர்வாதம் கொடுப்பாரு இப்படின்னு சொல்லி அடுத்ததாக ஒரு காரியம். நெகேமியா ஆண்டு இறுதி போன ஆலயத்தை எடுத்து கட்டினாரு. ஆனா அந்த ஆலயத்தை ரெனோவேட் பண்றதுக்கு நீங்க செய்யணும். ஒவ்வொருத்தரும் ஒரு சுவர் எடுத்துக்கிட்டாங்க, ஒரு வாசல் எடுத்துட்டாங்க, ஒரு வாசலை எடுத்துங்க, உங்கள் பேர் உண்டாகும்படி செய்யப்படுது. இந்த வாசகங்கள் எல்லாமே என்ன சொல்லிட்டது? புதிய ஏற்பாட்டில் ஆலயம் சபை கூடுதலுக்காக மட்டும்தான். வெயிலுக்கும் பனிக்கும் மழைக்கும் எந்த ஆலயம் கட்டப்படணும்? உடலாகிய ஆலயங்கள். இந்த ஆலயத்தை கட்டுவதால் உண்மையாக பாபிலோன் ஸ்பிரிட் விலகி நிற்போம். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் தேவனுடைய வார்த்தை நமக்குள் செயல்படும், ஆண்டவர் நமக்குள் செயல்படும் என்று விசுவசிக்கும் அந்த எண்ணம் நமக்குள் இருக்கும். நான் அவர் ஆலயம், எனக்குள்ளே இயேசு, நான் அவர் ஆலயம், எனக்குள்ளே இயேசு, என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவே. என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுக்கு 12 அப்போஸ்தலர்கள் 72 சீடர்கள். யாரா பெரிய பணக்காரன் ஆனாங்களா? சீடர் வந்தனால யாரா பெரிய கோயில கட்டினாங்களா? அது எவ்வளவு அற்புதம் செஞ்சாங்கல்ல. ஆனா இதேதான் பண்ணாங்களா? கோல் பண்ணாரா? யாரு? தோமா. தோமா தோமா கோயில் கட்டிருக்காரு. நான் சொல்ற மாதிரி கேக்குறேன். அவர்தான் உலகம் கூட சுத்தி வந்துட்டாரா? அவர்தான் உலகம் கூட சுத்தி வந்துட்டாரு. சபை கூடுதலுக்கு இடம் வேண்டும், அதுல கிடையாது. அதுக்கு ஒண்ணு தர சொல்ற என் பேர் நிலைத்திருக்கிறதுக்காக எல்லாம் வசூல் பண்ணி கட்டினாங்களா? ஏன் அவங்கள செய்யாத நம்ம ஏன் செய்யறோம்? மக்கள் ஒன்று சேர்வதற்கு ஒரு இடம் தேவை, அது ஒரு சந்தேகம் இல்லை. ஆனால் பேருண்டாக்குவதற்கும் நாம் சிதறி போகாமல் இருப்பதற்கு ஒரு இடம் தேவை. 72 சீடர்கள் போய் எல்லா இடத்துக்கும் போனாங்க. அங்காங்கே நச்சரிச்சு அப்படியே போயிட்டே இருந்தாங்க அவங்க பாட்டுக்கு. தோமா சைனாவை சுத்தி, இந்தியாவை சுத்தி, பாகிஸ்தான், இலங்கையெல்லாம் சுத்தி எல்லாம் போயிட்டு வந்தார். அதுக்கப்புறம் அந்த சரீரா இருக்கட்டும், ஜான் டிபிரிட்டா இருக்கட்டும், அவரெல்லாம் உலகத்தை சுத்தி ஒரு இடத்துல உட்கார்ந்து நிலை கொள்ளவில்லை. ஏன்? அதான் ஊழியம் என்பது ஆர்டர் கொடுத்தத ஊழியங்கள். நிலைநிறுத்து தனக்கென்று ஒரு இடத்தை ஏற்படுத்துவது ஒரு ஊழியமே கிடையாது. நான் பார்க்கிறோம் இந்த திங்ஸ்ல சிதறிப்பவர் காது. இஸ்ரவேல் தேவாலயம் கட்டப்பட்டது. அதுக்கப்புறம் நெகேமியா காலத்திலும் இஸ்ரா காலத்திலும் உடைந்து போன இடிந்து போன ஆலயங்கள் கட்டப்பட்டது. இன்றைக்கு அவன் திருத்தலங்கள் பசிலிக்காக்கள் இருக்கிற ஆலயங்கள் கட்டப்படும். என்ன அதுக்கு திருத்தலமான என்ன தேவைப்படுதாங்க? வாட் இஸ் தி கிரைட்டீரியா?
புனிதருடைய அற்புதங்கள் நடக்கும். புனிதர் பேரால அற்புதம். புனிதருடைய திருப்பண்டம் அங்கே ஏதாவது வைத்தது அற்புதம் வைக்கிறதுக்கு ஒரு சாட்சிகள். பசிலிக்காவுக்கு சாட்சி கொடுத்துருக்கணும். சாட்சி கோட் நம்பர் இருக்கு. நம்பர் ஆஃப் இது அந்த பஸ்ஸுக்காக வந்தா மக்கள் தங்குறதுக்கு வசதி இருக்கணும், அவங்க படுத்துக்கிறது வசதி இருக்கணும், ஜெபம் பண்ணுறதுக்கு இடம் இருக்கணும். பல்வேறு கிரிட்டிக்கல் வேளாங்கண்ணிலையும் பூண்டிலையும் போய் பாத்தீங்கன்னா என்னென்ன வசதிகள் பண்ணி வச்சிருக்காங்களோ அதெல்லாம் பஸ்ஸுக்காக உள்ள வசதிகள். எவ்வளவு பேர் இருந்தாலும் அகாமடேட் பண்றதுக்கு இடம் இருக்கணும், எவ்வளவு பேர் இருந்தாலும் தங்குறதுக்கு இடம் இருக்கணும், எவ்வளவு பேர் இருந்தாலும் சாப்பிடறதுக்கு இடம் இருக்கணும். ஒரு கிரைட்டீரியா வச்சிருக்காரு. எவ்வளவு பேர் இருந்தாலும் ஜெபம் பண்ணுறதுக்கு இடம் இருக்கணும், எந்த நேரம் வந்தாலும் ஜெபம் நடக்கணும். இப்படி ஒரு கிரைட்டீரியா வச்சிருக்காரு பஸ்ஸுக்கா என்பது. இதில் தான் மக்கள் கிரைட்டீரியா இருக்கிற அவருடைய ஆலய மனதாகிய ஆலயத்தை கட்டுவதில் அவருடைய யாரும் முக்கியத்துவம் உள்ளவர்களாக இருப்பது. வார்த்தைங்க வார்த்தைக்கு வேண்டாம், நானே சொல்லிடுறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ராஜாக்களாகவும் ஆசாரியராகவும் இருந்தார் இல்லையா? அவர் வாழ்ந்த காலத்தில் ராஜாவாக இருந்தாரா, ஆசாரியராக இருந்தார்? ஆசாரியராக. ஆனா அவருடைய எல்லாரும் என்ன சொல்லி கொடுத்தாங்க? பிறந்தப்பே யூதரின் ராஜா எங்கே பிறந்திருக்கிறார். அன்னைக்கு குருத்திங்க அன்னைக்கு எல்லாரும் என்ன சொன்னாங்க? யார் இந்த ராஜா, மகிமையின் ராஜா, யார் இந்த ராஜா, மகிமையின் ராஜா, மகிமையின் ராஜா, மகிமையின் ராஜா, தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். அவை கடைசியா பிலாத்து சிறையில் அடையும் பொழுது ஐயனார் இயேசு நசரேயும் யூதர்களின் அரசன் கடைசி இருக்கிறார். எப்போ ஒரு அரசராக வரப்போகிறார்? வருகையில் அவர் அரசராக வரப்போறார். அது வரைக்கும் அவர் ஆசாரியராக இருந்தார். இன்னைக்கு நாம் ஆசாரியராக ராஜாக்களை இருக்க வேண்டிய நாம் ராஜாக்களின் மேன்மையை விரும்புகிறோம். ஆனா எதை விரும்புறது இல்ல? ஆசாரியராக இருப்பதை நாம் என்ன பண்ணல விரும்புறது கிடையாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலே அவர் என்ன மாதிரி நற்செய்தி பணியை செய்தாரோ அதே மாதிரி செய்வதா ஒரு ஆசாரியத்தை. அவர் என்ன பண்ணாரு? ஒரு இடத்துல உட்காரு. எங்க போனாரு? எல்லா இடத்தையும் சுத்தி சுத்தி வந்தாரா? கடற்கரை இருந்து கடலுக்கு அந்த புறம் இந்த புறம் ஏதாவது கால்நடை அடர்ந்த இடத்துக்கு சுத்திட்டு வந்தாரா? நாம் நம்முடைய நற்செய்தி பணியும் அப்படித்தான் இருக்கும். ஆனால் நாம் பாபுடைய ஸ்பிரிட்டுக்குள் உள்ள போயிட்டு ஒரு இடத்துல நாம உட்கார்ந்துக்கும் மற்றெல்லாம் மற்றவங்க பார்த்துப்பாங்கன்னு சொல்லி உட்காரத்துக்கான இடங்கள் கிடையாது. அப்ப இயேசு கற்றுக் கொடுத்த அந்த படிப்பினை, சீடர்கள் கற்றுக் கொடுத்த அந்த படிப்பினை, திருத்துதர்கள் கற்றுக் கொடுத்த அந்த படிப்பினை, அந்த படிப்பினைகளை நாம் மேற்கொண்டு இன்னைக்கு அன்னைக்கு தோமா சும்மா உட்கார்ந்து இருந்தானா இன்னைக்கு இங்க கிறிஸ்தவ இந்தியாவில் இருந்திருக்குமா? ஆசியா கண்டத்தில் இருந்திருக்குமா? எத்தனையோ அப்போஸ்தலர்கள் ஐரோப்பிய நாடுகளுக்கு போனார். இந்த ஐரோப்பிய நாடு அவர்கள் செல்லவில்லை என்றால் நீங்க கிறிஸ்தவங்க தலைத்திருக்குமா? ஐரோப்பிய நாடுகளே ஐரோப்பியத்தை தலைத்தினால்தான் யுஎஸ்ஏ கிறிஸ்தவ நினைச்சு தலைத்தது. இந்த மாதிரி ஒவ்வொருவருக்கும் ஒரு கடமை கொடுத்து எல்லாரும் இடவராக சிதறி போனார். சிதறி போகவும் ஆண்டவர் வைத்தார் சில இடங்களிலே. இன்னைக்கு நாம் செய்கின்ற ஊழியர்களே ஒன்று முதலில் நாம் சிதறி போக வேண்டும். இரண்டாவது என்ன? என் பேருக்கா என் பேர் நிலைநிற்கணும் எதுவும் செய்யவே கூடாது. எனக்கென்று ஒரு கூடாரத்தை கட்டிக்கொள்ளவே கூடாது. நாலாவது என்னது? வாழளவு என் புகழ் பெருசா இருக்கணுங்கிற மாதிரி எதுவுமே செய்து கொள்ளக்கூடாது. இன்னைக்கு நாம் சார்ந்திருக்க திருச்சபை மட்டும் கிடையாது, எல்லா இடங்களிலும். ஆனா நம்முடைய திருச்சபை ஒரு நல்ல காரியம் பண்ணாங்க. ஒரு சப்ஸ்டேஷன் வச்சு அதை டெவலப் பண்ணி அது ஒரு பங்கான முடிகிறார்கள் மாத்தி அது தனியா பிரிஞ்சு போ, இது தனியா பிரிஞ்சு போன்னு சொல்லி செய்கிறார். அது சிதறி போவதற்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. ஆனா மற்ற சபைகள் மாதிரி பண்றது கிடையாது. சிதறி போகக்கூடியலாம் நம்முடைய சர்ச்சா பெருசா இருக்கணும், நம்முடைய சர்ச்சை ஆலயம் தான் 10,000 பேர் உட்காரணும், 50,000 பேர் உட்காருங்கிற மாதிரி ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி என்ன பண்ணாங்க, ஒரு பெரிய ஆடிட்டோரியம் மாதிரி கட்டினாங்க பெருசா. அது நிறைய மக்கள் வந்து சேரும்படி. ஆனால் தேவன் அப்படிப்பட்ட காரியங்களை விரும்புவது கண்டிப்பா கிடையாது. இப்ப மற்றவர்களாக இப்படி இருக்கு. நான் என் ஊழியத்தில் எப்படி இருக்கேன்? சிதறி போகாதபடி நான் அப்படியே உட்கார்ந்து இருக்கேனா? நான் சிதறி போய் கொண்டிருக்கிறேனா? எனக்கு பேருண்டாகும்படி உன்னை தேடிக்கொண்டிருக்கிறேனா? மூன்றாவது, எனக்கென்று ஒரு கட்டடத்தையோ ஒரு காரியத்தை நகரத்தையோ நான் உருவாக்கி வருகிறோம். நான்காவது, வானளவு உயரத்துக்கு பெருமையை பறைசாற்ற விரும்புகிறேன். இந்த நாளையும் நாம் மனதில் வைத்துக் கொள்ளும். மற்றவர்கள் எப்படியோ நமக்கு தெரியாது. ஆனால் நம்மை பொறுத்த வரைக்கும் இந்த ஊழியம் என்னவனும் உலகமெங்கும் நற்செய்தி போயிடணும், அறிவிக்கணும். அல்ல இல்லை என்றால் பாபுலன் ஸ்பிரிட் நம்ம என்ன பண்ணாது. இதுதான் பாபுலன் என்ன பண்ணும், நற்செய்தி அறிவிக்க விடாம தடை செய்கிற ஸ்பிரிட் வரணும் கிடையாது.
ஒரு காலத்திலே குருக்கள் எல்லாம் வீடுகளை சந்திக்க வருவாங்க. ஆமா, ஏன் வரது இல்ல? டைம் இல்ல. அந்த இது ஈஸ்டர் முடிஞ்சிச்சுன்னா தண்ணி தெளிக்க யாராவது டீக்கன் யாராவது வந்திருந்தாங்கன்னா அவங்க நினைச்சு போய் என்ன பண்ணுங்க, தண்ணி வச்சிருவாங்க நினைச்சிருவாங்க. அப்படிதானே? இல்ல அசிஸ்டன்ட் யாரு இருந்தாங்கன்னா வந்து என்ன பண்ணுவாங்க? அப்புறம் அப்புறம் மந்த்லி நன்மை கொடுக்க வராங்க. நன்மை கொடுக்க வர்றது நாளைக்கு ஃபாதர் வந்து முடியாதவங்களை எல்லாம் சந்திக்க வராரு. அது ஓகே, அது எல்லா பக்கமும் நடக்குது. எல்லா பக்கமும் அது வந்து திருச்சி சட்டம். முதல் வெள்ளிக்கிழமை மாசத்துல ஒரு நாள் போய் வீட்டுல போய் நான் சொல்ல நச்சீதி அறிவிப்பணி பத்தி பேசுறேன். வீடங்க ஒரு காலத்துல ஃபாதர் சொல்லிட்டு இன்னைக்கு வருவது கிடையாது. வந்து உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்க, என்ன பண்றாங்க, இதெல்லாம் அவருக்கு கையில ரெடியா வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இன்றைக்கு அப்படிப்பட்ட பணிகள் நடப்பதில்ல. ஃபாதரை மீட் பண்ண அப்பாயின்மெண்ட் வாங்கணும். ஆமா, ஃபாதர் மீட் பண்ணதுக்கு அப்பாயின்மெண்ட் போன் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி தான் போட்டு நினைக்கலாம். அப்படிதான் நடக்குது. உங்க பங்கு எப்படின்னு தெரியல. அப்படிதான் இருக்கும். நீங்க கோயில் மாசம் நடக்கிறத போனா போலாம், மற்ற நேரத்தில் போனா இருக்க மாட்டேன். பெரிய மேக்ஸிமம் இருக்க மாட்டேன். அதெல்லாம் இருக்கு. இப்ப நாம் நம்முடைய பணியை எப்படி செய்வது? பாபுலன் ஸ்பிரிட் நமக்குள் எப்படி இருக்கு? முகப்பேர் 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 நாம் உட்கார்ந்து இருக்காங்க. முகப்பேர் வெளியே நான் வேணும்னா சிதறி செல்ல வேண்டும். நாங்க பிரேயர் பண்றதுலாம் தம்பி வரணும், வந்து என்ன பண்ணணும், அந்த பிரேயர் ஒர்ஷிப் நடத்தணும், பிரேயர் நடத்த ஏதாவது ஒண்ணு என்ன பண்ணணும் செய்யணும். அப்பதான் அந்த ஸ்பிரிட் நம்மளை விட்டு முதல்ல விலகி போகும். ஒரு இடத்துல உட்கார்ந்து வச்சுங்க, அப்படியே பாபநாசத்துல அம்பத்தூர்ல உட்கார்ந்து அப்படியே நாடு ஃபுல்லா கழிவு நான் போகவே முடியாது. அதுதான் அப்போ போனால கால் எடுத்து வைத்தால் பல பேர்களை ஆண்டவர் பக்கம் கொண்டு வர. நமக்கென்று நான் தான் அந்த ஊழியம் இருக்கு. தேவனுடைய ஊழியம், என்னோட ஊழியம் யாருடைய? உங்க ஊழியம் நானே கலங்கணும் அழைச்சது நீங்க. அந்த பாபுலன் ஸ்பிரிட் ஆனது ஆதியில் இருந்தது, அப்படியே தொடர்ந்து திருச்சபைகளே இருந்து கொண்டே வந்தது. 15th செஞ்சுரியில 14th செஞ்சுரியில 14th செஞ்சுரி என்ன வச்சு எல்லாம் பிரிஞ்சு செதறி போக வைத்தது. எல்லாம் தேவனுடைய காரியம். நாம வந்து எதையும் குறை சொல்றதுக்கெல்லாம் கிடையாது. பெரிய என்னாச்சு இன்னைக்கு வேர்ட் ஆஃப் காட் என்னன்னு இன்னைக்கு தெரியுது. இல்லைன்னா வேர்ட் ஆஃப் காடை தெரியாமலே நாம என்ன பண்ணிருப்போம், இருந்திருப்போம். அது சரியா சொல்றாங்க தப்பா சொல்றாங்க வேற. அது வேர்ட் ஆஃப் காட் இப்படி தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு சத்தியம் நமக்கு தெரிய வந்து, இதனால் பல மக்கள் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு ஆண்டுடைய பாதத்தில் வந்து கொண்டிருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். இன்னும் அதிகமான மக்கள் ரட்சிப்பின் பாதைகள் வரணும்னா இந்த பாபுலன் ஸ்பிரிட் என்னை விட்டு போகணும்னா நான் என் வீட்டுக்குள்ளேயே என்னுடைய பங்குக்குள்ளே என்னுடைய மறைமாட்டத்திலே உட்கார்ந்து இருக்காம நான் பல இடங்களுக்கு சென்று என்ன பண்ணணும், இந்த ஸ்பிரிட்டோட என்னணும் எதிர்த்து போராடவும், இந்த ஸ்பிரிட்ஸ் எனக்கு செயல்படாதபடி நான் என்னை நானே ஆண்டவருக்கு அர்ப்பணித்து எனக்கென்று பெயர் வேண்டாம், எனக்கென்று நகர வேண்டாம், வானலோகிய பெருமை எனக்கு வேண்டாம். நான் சிதறி போய் மக்களுக்கு செய்வந்த உறுதியோடு இருக்கும்படி ஆண்டவர் அழைக்கிறார். அந்த அழைப்பின் சிந்தனையோடு ஒரு ஜெபத்தை கடந்து செல்வோம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளிலாக நாங்கள் எப்படிப்பட்ட ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று எங்களை கற்றுக் கொடுப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. அன்று அந்த பாபிலோன் இந்த ஸ்பிரிட் எங்களுக்குள் இருக்கக்கூடாது ஆண்டவரே. நமக்கென்று நாம் ஒன்று கூடி இருக்கவும், நமக்கென்று நகரத்தை உருவாக்கவும், மாடலாக கட்டவும் நம் பேர் உண்டாகும் என்று அந்த விதமான காரியங்களை செய்தால் ஆண்டவரே அன்னைக்கு அவர்களை ஒளிகளை மாற்றி உலகெங்கும் சிதறி போக பண்ணினேன். இன்றைக்கு நாங்களும் இந்த உலகம் சென்று பணி செய்ய வேண்டும் என்று நீ எதிர்பார்க்கிறப்பா. உங்கள் பரிசுத்தாவியின் வல்லமை அடையும் போது வரும்போது நீங்கள் பலனடைந்து யூதாவிலும் சமாரியாவிலும் மற்றும் உலகமெங்கிலும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொன்னீரே, அப்படிப்பட்ட பணியை நாங்கள் செய்ய வேண்டும் என்று நீங்கள் அழைத்திருக்கிறேன். அதற்கு நாங்கள் எங்களுடைய சுய சிந்தனைகளோ மற்ற காரியங்களுக்கு தடையாக இருக்கக்கூடாதப்பா. எங்களுடைய பெருமைக்காக அல்ல, தேவநாம மகிமை கொன்ற இந்த ஊழியத்தை நாங்கள் செய்ய வேண்டும். எங்களுக்கு என்று ஒரு இடத்தை நாங்கள் கட்ட வேண்டும் என அல்ல. அந்த அப்போஸ்தலர்கள் யாரும் தங்களுக்கு என்று ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்திக் கொள்ளவில்லை. உலகெங்கும் சிதறியதால் இன்றைக்கு தோமா இந்த இந்தியாவுக்கு வந்தால் இன்றைக்கு நாங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோமே. அப்படியாக நாங்களும் இன்னும் இயேசுவே யார் என்று அறியாத மக்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு சென்று நற்செய்தி சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன்ப்பா. இந்த நற்செய்தி உலகெங்கும் கடைசி மனிதன் வரைக்கும் அறிவிக்கப்படும், அப்பொழுதுதான் முடிவு வரும் என்று சொன்னீர். இன்னைக்கு இயேசுவை அறியாத மக்கள் எத்தனையோ பேர் இருக்கும்போது நாங்கள் ஒரே இடத்துக்குள் முடங்கி கிடக்க கூடாது என்று நீ விரும்புகிறப்பா. நாங்கள் உலகெங்கும் சென்று நாடெங்கும் சென்று நற்செய்தி சொல்ல நீர் எங்களை அழைத்திருக்கிறீரே. அந்த பணியை நாங்கள் செய்யும் போது இன்னும் நீர் அன்றைக்கு அப்படித்தானே செய்தீர்.
நன்மை செய்பவராக எங்கும் சுற்றி திரிந்தார் என்று வேதத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. இயேசுவை நீர் காட்டிய வழியில் நாங்களும் பணி செய்ய இந்த நாளில் எங்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறப்பா. ஏற்கனவே அழைத்து விட்டேன். அந்த அழைப்பில் நாங்கள் எழுந்திருந்து எப்படி பணி செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தீரே. நாங்கள் மக்களை சிதறி போகவிடாத கூடாது ஆண்டவரே. ஒவ்வொருவரும் ஆவியின் வல்லமை பெற்றவர்களாய் அனல் மூட்டி எழும்ப பிரகாசிக்க மற்றவர்களையும் அந்த அனலுக்குள் கொண்டு வந்து சேர்க்க நீர் எங்களை எடுத்து பயன்படுத்தணுமா இருக்கிறமையா. நாடெங்கும் சென்றிடுவோம், நற்செய்தி சொல்லிடுவோம், சபைகளை நிரம்பிடுவோம், சாட்சியாய் வாழ்ந்திடுவோம். நாடெங்கும் சென்றிடுவோம், நற்செய்தி சொல்லிடுவோம், சபைகளை நிரப்பிடுவோம், சாட்சியாய் வாழ்ந்திடுவோம். மலை மேல் ஏறுவோம், மரங்களை வெட்டுவோம், ஆலயம் கட்டுவோம், அவர் பணி செய்திடுவோம். மலை மேல் ஏறுவோம், மரங்களை வெட்டுவோம், ஆலயம் கட்டுவோம், அவர் பணி செய்திடுவோம். நாங்க ஜெப மலை மேல் ஏறி கனி கொடாத மரங்களை வெட்டி ஆலயம் கட்டி கனி கொடுக்கும் மரங்களாக மாற்றவும் சாட்சியாக வாழவும் உமது பணியை செய்யவும் எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறோமா. இந்த உங்க ஊழியத்தை நாங்கள் இறுதி வரை தேர்ந்தெடுக்கும் பணியை செய்ய ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவி தங்கும் ஆலயமாக உங்களுடைய உடலும் இருக்கிறதே. நாங்கள் அவர் ஆலயமாக இருக்கிறோம். அந்த ஒருவன் அந்த ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவரை கெடுத்து விடுவார் என்று சொல்லப்பட்டுள்ளதே. இந்த உடலாகிய பரிசுத்தாவின் ஆலயத்தை நாங்கள் மாசு மறுவற்ற முறையில் காத்துக்கொள்ளவும் மற்ற மக்களையும் ஆலயமாக கட்டி எழுப்போம். எங்களை கருத்தில் ஒப்பு கிடக்கிறோமாப்பா. நீர் எங்களை எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. இன்றைக்கு அறியாத புதிய காரியத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறதே. இது எத்தனையோ ஆத்துமாக்கள் எங்களை கொண்டு ரட்சிக்கப்பட மீட்படைய நீர் தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறேன். நாங்கள் அதை செய்யாமல் இருக்கக்கூடாது ஆண்டவரே. இன்றைக்கே புறப்பட்டு செல்ல உடனே செய்ய எங்களை ஒவ்வொரு மது கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். மது பரிசுத்த பிரசன்னம் சமூகம் எங்களோடு கூட இந்த வழிநடத்திடுமாய் மது பரிசுத்த கரங்களுக்குள் எங்களை தாழ்த்துகிற மாட்டவரே. அதுபோல நாங்கள் செய்யும் போது மது வல்லமை எங்களோடு இருக்கும் என்பதை நாங்கள் விசுவாசித்து அந்த வல்லமை வெளிப்பட வேண்டும். அற்புதங்கள் நடக்க, அதிசயங்கள் நடக்க எங்களை எடுத்து பயன்படுத்துங்கப்பா. எல்லா அதிகாரத்தையும் எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். நாங்கள் அதை பயன்படுத்த வேண்டும். அப்படி பயன்படுத்தும் போது இன்னும் தேவன் நாம மகிமைப்பட அநேக மக்கள் ஆண்டவருக்கு ஐக்கியமாக வருவார்கள் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டு செயல்பட எங்களை ஒரு கருத்தில் அர்ப்பணிக்கிற மாட்டவரை. இந்த அர்ப்பணிப்போடு நாங்கள் தொடர்ந்து ஜீவன 4 பணி செய்ய எடுத்து பயன்படுத்துகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். உலகம் தோன்றுவதற்கு முன்பே நீங்கள் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறதே. இந்த வருடத்தின் முதல் நாளில், இந்த மாதத்தின் முதல் ஜெபம் ஆண்டவரே, ஒரு தெய்வீக பிரசன்னம், ஒரு ஆறுதலின் பிரசன்னம், ஒரு அன்பின் பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொண்ட கிருபைக்காக, தயவுக்காக நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ தேங்க்யூ. இந்த வருடத்திலும் கூட கர்த்தாவே, நாங்கள் போக வேண்டிய பாதை எது, நாங்கள் செய்ய வேண்டிய ஊழியம் எது என்ற ஒரு தெளிவை எங்களுக்கு கொடுத்திருக்கிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ. நாங்கள் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு சபையிலே ஒரு உறுப்பினராக அல்ல, மாறாக ஊழியக்காரராக உருவாக்கப்பட்டு அழைக்கப்பட்டு அனுப்பப்பட்டிருக்கிறோம் என்ற ஆழ்ந்த சத்தியத்தை எங்களுக்கு புரிய வைத்தீரே. நன்றி ஆண்டவரே. சகோதரர் ஐயாவின் மூலம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததை போல நாங்கள் நாடெங்கும் சென்று உலகம் எங்கும் சென்று எல்லா இனத்தாரையும் சீஷராக்கும்படிக்கு, உமது வருகையின் நற்செய்தியை அறிவிக்கும்படிக்கு எங்கள் ஒவ்வொருவரையும் அபிஷேகம் செய்திருக்கிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஃபாதர். நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு பாரத்தை, என்ற ஒரு உணர்வை நீங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுத்திருக்கிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஆண்டவரே, எங்கள் ஐயா தோமா ஆண்டவரே எங்களுக்காக தான் அறியாத இந்த தேசத்திற்கு வந்து கோதுமை மணியாக விழுந்து
மனிதனினால் தானே கர்த்தாவே இன்று அந்த விதை ஒரு விருட்சமாக எழுப்பி இருக்கிறோமே ஆண்டவர். அதுபோல ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே உலகமெங்கும் செல்ல வேண்டும் கர்த்தாவே, நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் கர்த்தாவே. ஆமாண்டவரே, அந்த பாரத்தையும் அந்த உணர்வையும் அதற்கேற்ற அபிஷேகத்தையும் அதற்கேற்ற வாக்கு வல்லமையும் நீர் எங்களுக்கு கொடுக்கிற கிருபைக்காக தயவுக்காக நன்றி ஆண்டவர். தேங்க்யூ ஜீசஸ். நாங்கள் ஊழியம் செய்வதற்கு இருக்கக்கூடிய தடைகளை எல்லாம் நீர் நீக்கி போட்டிருக்கிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். நாங்கள் பணி செய்யும் இடத்திலும் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை எடுத்துரைக்கும் வல்லமையை எங்களுக்கு நீர் கொடுக்க போகிற கிருபைக்காக கொடுத்திருக்கிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. ஆமாண்டவரே, வாய்ப்பு வாய்த்தாலும் சரி வாய்க்காவிட்டாலும் சரி உடைய வருகையின் நற்செய்தியை குறித்து எல்லோருக்கும் அறிவிக்கக்கூடிய உள்ளத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருப்பதற்காக உற்சாகமான ஆவியை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ தேங்க்யூ. பிறருக்கு நற்செய்தி அறிவிக்கிற நாங்கள், பிறருக்கு பிரசங்கம் பண்ணுகிற நாங்கள், பிறருக்கு போதனம் பண்ணுகிற நாங்கள் தாகவே எங்கள் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாய் காத்துக் கொள்ளும்படிக்கு நீர் எங்களுக்கு அறிவுறுத்தின கிருபைக்காக நன்றி ஆமாண்டவரே. ஆமாண்டவரே, சென்ற ஆண்டுகளில் இருந்ததை போல சென்ற நாட்களில் இருந்ததை போல உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரிவிக்காமல் இந்த உலகத்திற்கு ஏற்றதை போல நாங்கள் ஆடிக்கொண்டிருக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்காமல் இந்த உலகின் சிற்றின்ப ஆசைகளுக்கு இந்த உலகின் சிற்றின்ப வேட்கைகளுக்கு நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்காமல் நாங்கள் பாடினதை போல உயிருள்ள வழியாக மாசற்ற வழியாக உம்முடைய ஊழியக்காரராக பரிசுத்தமும் மாசற்றதுமான வழியாக அர்ப்பணிக்கிறோம். ஆமாண்டவரேயா, ஆமாண்டவரேயா, வருடத்தின் துவக்கத்திலேயே கர்த்தாவே எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் உமக்கேற்ற தூய வழியாக எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய சுகந்த வாசனையாய் ஏற்றுக்கொள்ளும் அப்பா. அப்படியே நீ செய்கிற தயவுக்காக கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. சேஷ விதமாக பாண்டியன் பிரதருக்காகவும் சகோதரி பிலோமினா பாண்டியன் அவர்களுக்காகவும் அவருடைய குடும்பத்தாருக்காகவும் அவருடைய நல்ல சமாரியன் ஊழியங்களுக்காகவும் சேஷ விதமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் அவர்கள் ஊழியத்தை விரிவுபடுத்தி இருக்கிற கிருபைக்காக புதிய வாசல்களை நீர் திறந்திருக்கிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. எல்லோரும் கண்களிலும் அவர்களுக்கு நீர் தயை கிடைக்க செய்திருக்கிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ தேங்க்யூ ஃபாதர். அவர் மூலமாக ஒரு நிர்விசாரமான சபை என்று எல்லோரோடும் பார்க்கப்படுகிற இந்த கத்தோலிக்க சபையிலே ஆவியிலே அனல் கொண்ட ஒரு புதிய கூட்டம் உமக்காக எழுப்புகிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஃபாதர். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம், இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம் என்று உமக்காக வைராக்கியம் பாராட்டுகிற ஒரு கூட்டம் எழுப்பி இருக்கிற கிருபைக்காக இன்னும் எழுப்ப போகிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. ஆமாண்டவரேயா, ஆமாண்டவரேயா, உமக்காக ஒரு பரிசுத்த ஜாதியை அவர்கள் மூலமாக நீர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த புதிய ஆண்டிலும் கூட கர்த்தாவே அவர்களை நீர் வல்லமையாய் பயன்படுத்த போகிற கிருபைக்காக அவர் மூலமாக இன்னும் அநேக ஊழியக்காரர்கள் உருவாக போகிற கிருபைக்காக தயவுக்காக நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ ஃபாதர். பாபநாசம் பகுதி எப்படி அநேக இடங்கள் உங்களுடைய நாம மகிமைக்காக விளங்கிக் கொண்டிருக்கிறதோ அதுபோல இந்த பாபநாச பகுதியிலே ஆவிக்குரிய எழுப்புதல் வரப்போகிறதற்காக நன்றி ஆண்டவரே. அது இவர்கள் மூலமாக நிறைவேற போற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ ஃபாதர். அதே போன்ற ஆண்டவரே, இந்த ஆண்டு முழுவதும் இவர்களையும் இவர்கள் குடும்பத்தையும் இவர்கள் ஊழியத்தையும் கண்ணின் மணி போல காத்துக் கொள்ளுமப்பா. ஆண்டவரே, அவர்களுக்கு தேவையான தேவ பலன், தேவ ஒத்தாசை, தேவ கிருபை, தேவ மகிமை, தேவ ஆளுகை, தேவ பாதுகாப்பு ஆகியவற்றை கொடுத்து அவர்களை என்றென்றைக்கு ஒரு சட்டைகளின் மறைகளை மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுவோம். அப்படியே நீர் செய்ய போகிற தயவுக்காக கிருபைக்காக நன்றி. கடைசியாக ஆண்டவரே, இங்கு வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் நினைவு கூறுகிற கிருபைக்காய் நன்றி. எங்கள் கண்ணீரை காண்பவரே, எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் பெருமூச்சை நீர் எங்கள் இருதய விருப்பங்களை எல்லாம் அறிந்திருக்கிறீர் கர்த்தாவே. நீர் எங்கள் இயக்கங்களை எல்லாம் அறிந்திருக்கிறீர் கர்த்தாவே. இந்த புதிய ஆண்டிலும் கர்த்தாவே நாங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை நீர் எங்களுக்கு கொடுக்கிற கிருபைக்காக தயவுக்காக நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, இங்குள்ள ஒவ்வொருவருடைய மனதையும்
புதிதாக்குற கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. இங்குள்ள ஒவ்வொருவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் சரி, உலகத்திற்குரிய வாழ்க்கையும் சரி, மறுரூபமாகிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஃபாதர். அப்படியே நீ செய்ய போகிற தயவுக்காய் கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. அதி சீக்கிரத்திலும் ஆண்டவரே, முகப்பேர் பகுதியிலும் ஆண்டவரே, நாங்கள் வாழ்கிற இந்த பகுதியிலும் கூட கர்த்தாவே, அநேக ஜனங்கள் ஆண்டவரே இந்த ஜெப கூட்டத்திற்கு வரப்போகிற கிருபைக்காக, உமக்காக எழும்ப போகிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. உம்மை அறியாத புறவிடத்தார் எல்லாம் மகிமையை கண்ணார காணப்போகிற கிருபைக்காக, தயவுக்காக நன்றி ஆண்டவரே. ஆமாண்டவரேயா, உமக்காக ஒரு கூட்டம், உமக்காக ஒரு பரிசுத்த ஜாதி அப்போஸ்தலர் காலத்தில் எழுப்பினது போல இங்கேயும் எழும்ப போகிற கிருபைக்காக, தயவுக்காக நன்றி ஆண்டவரே. அப்படியே நீ எங்கள் விண்ணப்பங்களை எல்லாம் கேட்டு எங்களை ஆசீர்வதித்திருக்கிற கிருபைக்காக, தயவுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த 2024 ஆண்டு எங்களுக்கு ஒரு மகிமையின் ஆண்டாக, என்றென்றும் நாங்கள் நினைவு கூறும் போது ஒரு மனரமியமான ஆண்டாக, ஒரு ஆசீர்வாதமான ஆண்டாக அமைய போகிற கிருபைக்காக, தயவுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த ஆண்டு முழுவதும் இந்த பொல்லாத நாட்டிலும், இந்த இருள் சூழ்ந்த காலத்திலும் நீர் சொன்னபடியே எல்லாம் நடந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலும் எங்கள் ஒவ்வொருவரையும், எங்கள் குடும்பங்களையும், எங்கள் வீட்டாரையும், எங்களுக்கு அடுத்தவைகளையும் எங்கள் கண்ணின் மணி போல காத்து எங்களுக்கு தேவையான உடல் உள்ள சுகத்தை கொடுத்து, தேவையான தேவபலன், தேவ ஒத்தாசை, தேவ கிருபை, தேவ மகிமை, தேவ ஆளுகை, தேவ பாதுகாப்பு ஆகியவற்றை கொடுத்து எங்களையும், எங்கள் குடும்பங்களையும், எங்கள் வீட்டாரையும், எங்களுக்கு அடுத்தவைகளையும் சட்டைகளின் மறைவிலை மறைத்து பாதுகாக்கிற கிருபைக்காக, நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் ஏறெடுக்கிறோம். ஜெபம் நல்ல பிதாவே. வாக்குத்தத்தங்களும் அன்பு தகப்பனே, வருடத்திலே வாக்குத்தவர்களும் இது ஒரு துருப்பு சீட்டல்ல, இது கிளி ஜோசிய காடுல. இந்த வார்த்தைகளை சொல்ல சொல்ல அவர்கள் இந்த வார்த்தை நடக்கும் என்ற விசுவாசத்தை எடுத்து பயன்படுத்த நல்ல பிதாவே. உலகம் தோன்றுவதற்கு முன்பே நீங்கள் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறதே. இந்த வருடத்தின் முதல் நாளில், இந்த மாதத்தின் முதல் ஜெபக்குழுவில் ஆண்டவரே, ஒரு தெய்வீக பிரசன்னம், ஒரு ஆறுதலின் பிரசன்னம், ஒரு அன்பின் பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொண்ட கிருபைக்காக, தயவுக்காக நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஆண்டவரே. இந்த வருடத்திலும் கூட கர்த்தாவே, நாங்கள் போக வேண்டிய பாதை எது, நாங்கள் செய்ய வேண்டிய ஊழியம் எது என்ற ஒரு தெளிவை எங்களுக்கு கொடுத்திருக்கிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். நாங்கள் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு சபையிலே ஒரு உறுப்பினராக அல்ல, மாறாக ஊழியக்காரராக உருவாக்கப்பட்டு, அழைக்கப்பட்டு, அனுப்பப்பட்டிருக்கிறோம் என்ற ஆழ்ந்த சத்தியத்தை எங்களுக்கு புரிய வைத்தீரே. நன்றி ஆண்டவரே. சகோதரர் ஐயாவின் மூலம் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததை போல நாங்கள் நாடெங்கும் சென்று, உலகமெங்கும் சென்று, எல்லா இனத்தாரையும் சீஷராக்கும்படிக்கு, உமது வருகையின் நற்செய்தியை அறிவிக்கும்படிக்கு எங்கள் ஒவ்வொருவரையும் அபிஷேகம் செய்திருக்கிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஃபாதர். நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு பாரத்தை, என்ற ஒரு உணர்வை நீங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுத்திருக்கிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஆண்டவரே, எங்கள் ஐயா தோமா ஆண்டவரே எங்களுக்காக தான் அறியாத இந்த தேசத்திற்கு வந்து கோதுமை மணியாக விழுந்து மனிததினால் தானே கர்த்தாவே இன்று அந்த விதை ஒரு விருட்சமாக எழுப்பி இருக்கிறோமே ஆண்டவரே. அதுபோல ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே உலகமெங்கும் செல்ல வேண்டும் கர்த்தாவே, நற்செய்தி அறிவிக்க வேண்டும் கர்த்தாவே. ஆமாண்டவரே, அந்த பாரத்தையும், அந்த உணர்வையும், அதற்கேற்ற அபிஷேகத்தையும், அதற்கேற்ற வாக்கு வல்லமையும் நீர் எங்களுக்கு கொடுக்கிற கிருபைக்காக, தயவுக்காக நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். நாங்கள் ஊழியம் செய்வதற்கு இருக்கக்கூடிய தடைகளை எல்லாம் நீர் நீக்கி போட்டிருக்கிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். நாங்கள் பணி செய்யும் இடத்திலும் ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையை எடுத்துரைக்கும்
வல்லமையை எங்களுக்கு நீர் கொடுக்க போகிற கிருபைக்காக, கொடுத்திருக்கிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, வாய்ப்பு வாய்த்தாலும் சரி, வாய்க்காவிட்டாலும் சரி, உடைய வருகையின் நற்செய்தியை குறித்து எல்லோருக்கும் அறிவிக்கக்கூடிய உள்ளத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருப்பதற்காக, உற்சாகமான ஆவியை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ, தேங்க்யூ. அதே போன்று பிறருக்கு நற்செய்தி அறிவிக்கிற நாங்கள், பிறருக்கு பிரசங்கம் பண்ணுகிற நாங்கள், பிறருக்கு போதகம் பண்ணுகிற நாங்கள் தாகவே எங்கள் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாய் காத்துக் கொள்ளும்படிக்கு நீர் எங்களுக்கு அறிவுறுத்தின கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. ஆமாண்டவரேயா, சென்ற ஆண்டுகளில் இருந்ததை போல, சென்ற நாட்களில் இருந்ததை போல உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரிக்காமல், இந்த உலகத்திற்கு ஏற்றதை போல நாங்கள் ஆடிக்கொண்டிருக்காமல், வாழ்ந்து கொண்டிருக்காமல், இந்த உலகின் சிற்றின்ப ஆசைகளுக்கு, இந்த உலகின் சிற்றின்ப வேட்கைகளுக்கு நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்காமல், நாங்கள் பாடினதை போல உயிருள்ள வழியாக, மாசற்ற வழியாக, உம்முடைய ஊழியக்காரராக எங்களை பரிசுத்தமும் மாசற்றதுமான வழியாக அர்ப்பணிக்கிறோம். ஆமாண்டவரேயா, ஆமாண்டவரேயா, வருடத்தின் துவக்கத்திலேயே கர்த்தாவே எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதையும் உமக்கேற்ற தூய வழியாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய சுகந்த வாசனையாய் ஏற்றுக்கொள்ளும் அப்பா. அப்படியே நீ செய்கிற தயவுக்காக, கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. சேஷ விதமாக பாண்டியன் என்பதற்காகவும், சகோதரி பிலோமினா பாண்டியன் அவர்களுக்காகவும், அவருடைய குடும்பத்தாருக்காகவும், அவருடைய நல்ல சமாளியின் ஊழியங்களுக்காகவும் சேஷவிதமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் அவர்கள் ஊழியத்தை விரிவுபடுத்தி இருக்கிற கிருபைக்காக, புதிய வாசல்களை நீர் திறந்திருக்கிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. எல்லோரும் கண்களிடும் அவர்களுக்கு நீர் தயை கிடைக்க செய்திருக்கிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ, தேங்க்யூ ஃபாதர். அவர் மூலமாக ஒரு நிர்விசாரமான சபை என்று எல்லோரோடும் பார்க்கப்படுகிற இந்த கத்தோலிக்க சபையிலே ஆவியிலே அனல் கொண்ட ஒரு புதிய கூட்டம் உமக்காக எழுதுகிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஃபாதர். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம், இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம் என்று உமக்காக வைராக்கியம் பாராட்டுகிற ஒரு கூட்டம் எழுப்பி இருக்கிற கிருபைக்காக, இன்னும் எழுப்ப போகிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. ஆமாண்டவரேயா, ஆமாண்டவரேயா, உமக்காக ஒரு பரிசுத்த ஜாதியை அவர்கள் மூலமாக நீர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த புதிய ஆண்டிலும் கூட கர்த்தாவே அவர்களை நீர் வல்லமையாய் பயன்படுத்த போகிற கிருபைக்காக, அவர் மூலமாக இன்னும் அநேக ஊழியக்காரர்கள் உருவாக போகிற கிருபைக்காக, தயவுக்காக நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். பாபநாசம் பகுதி எப்படி அநேக இடங்கள் உங்களுடைய நாம மகிமைக்காக விளங்கிக் கொண்டிருக்கிறதோ, அதுபோல இந்த பாபநாச பகுதியிலே ஆவிக்குரிய எழுப்புதல் வரப்போகிறதற்காக நன்றி ஆண்டவரே. அது இவர்கள் மூலமாக நிறைவேற போற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். அதே போன்று ஆண்டவரே, இந்த ஆண்டு முழுவதும் இவர்களையும், இவர்கள் குடும்பத்தையும், இவர்கள் ஊழியத்தையும் கண்ணின் மணி போல காத்துக் கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே, அவர்களுக்கு தேவையான தேவ பலன், தேவ ஒத்தாசை, தேவ கிருபை, தேவ மகிமை, தேவ ஆளுகை, தேவ பாதுகாப்பு ஆகியவற்றை கொடுத்து அவர்களை என்றென்றைக்கு ஒரு சண்டைகளின் மறைவிலை மறைத்து நீர் பாதுகாத்துக் கொள்ளுவோம். அப்படியே நீர் செய்ய போகிற தயவுக்காக, கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. கடைசியாக ஆண்டவரே, இங்கு வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் நினைவு கூறுகிற கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. எங்கள் கண்ணீரை காண்பவரே, எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் பெருமூச்சை கவனிப்பவரே, நீர் எங்கள் இருதய விருப்பங்களை எல்லாம் அறிந்திருக்கிறீர் கர்த்தாவே. நீர் எங்கள் ஏக்கங்களை எல்லாம் அறிந்திருக்கிறீர் கர்த்தாவே. இந்த புதிய ஆண்டிலும் கர்த்தாவே நாங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை நீர் எங்களுக்கு கொடுக்கிற கிருபைக்காக, தயவுக்காக நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, இங்குள்ள ஒவ்வொருவருடைய மனதையும் புதிதாக்குற கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. இங்குள்ள ஒவ்வொருவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் சரி, உலகத்திற்குரிய வாழ்க்கையும் சரி, மறுரூபமாகிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஃபாதர். அப்படியே நீ செய்ய போகிற தயவுக்காய், கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. அதி சீக்கிரத்திலும் ஆண்டவரே, முகப்பேர் பகுதியிலும் ஆண்டவரே, நாங்கள் வாழ்கிற இந்த பகுதியிலும் கூட கர்த்தாவே அநேக ஜனங்கள் ஆண்டவரே இந்த ஜெப கூட்டத்திற்கு வரப்போகிற கிருபைக்காக, உமக்காக எழும்ப போகிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. உம்மை அறியாத புறவிடத்தாரெல்லாம் மகிமையை
கண்ணார காணப்போகிற கிருபைக்காக தயவுக்காக நன்றி ஆண்டவரே. ஆமாண்டவரேயா, உமக்காக ஒரு கூட்டம், உமக்காக ஒரு பரிசுத்த ஜாதி அப்போஸ்தலர் காலத்தில் எழுப்பினது போல இங்கேயும் எழும்ப போகிற கிருபைக்காக தயவுக்காக நன்றி ஆண்டவரே. அப்படியே நீர் எங்கள் விண்ணப்பங்களை எல்லாம் கேட்டு எங்களை ஆசீர்வதித்திருக்கிற கிருபைக்காக தயவுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த 2024ஆம் ஆண்டு எங்களுக்கு ஒரு மகிமையின் ஆண்டாக, என்றென்றும் நாங்கள் நினைவு கூறும் போது ஒரு மனரமியமான ஆண்டாக, ஒரு ஆசீர்வாதமான ஆண்டாக அமைய போகிற கிருபைக்காக தயவுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த ஆண்டு முழுவதும் இந்த பொல்லாத நாட்டிலும் இந்த இருள் சூழ்ந்த காலத்திலும் நீர் சொன்னபடியே எல்லாம் நடந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலும் எங்கள் ஒவ்வொருவரையும், எங்கள் குடும்பங்களையும், எங்கள் வீட்டாரையும், எங்களுக்கு அடுத்தவைகளையும் கண்ணின் மணி போல காத்து எங்களுக்கு தேவையான உடல் உள்ள சுகத்தை கொடுத்து, தேவையான தேவபலன், தேவ ஒத்தாசை, தேவ கிருபை, தேவ மகிமை, தேவ ஆளுகை, தேவ பாதுகாப்பு ஆகியவற்றை கொடுத்து எங்களையும், எங்கள் குடும்பங்களையும், எங்கள் வீட்டாரையும், எங்களுக்கு அடுத்தவைகளையும் சட்டைகளின் மறைவிலே மறைத்து பாதுகாக்கிற கிருபைக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் ஏறெடுக்கிறோம். ஜெபம் நல்ல பிதாவே. வாக்குத்தத்தங்களும் அன்பு தகப்பனே, வருடத்தின் வாக்குத்தவர்களும் இது ஒரு துருப்பு சீட்டல்ல, இது கிளி ஜோசிய காடுல. இந்த வார்த்தைகளை சொல்ல சொல்ல அவர்கள் இந்த வார்த்தை நடக்கும் என்ற விசுவாசத்தை எடுத்து பயன்படுத்த நல்ல பிதாவே. வார்த்தைகளை ஒருத்தர் கொடுத்திருக்கிறேன். இதை அவர்கள் முழுமையாக எடுத்து ஒவ்வொரு நாளும் அறிக்கையிட்டு அந்த வார்த்தையை சுதந்திரத்துக்குள்ளபடி ஆக்கிரமித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. இந்த வருகை வாக்குத்த சொல்லுவோம். என் கடவுள், என் தேவன் தன்னுடைய நன்மை செல்வதனால் வழியாக தேவாக்குகிறார். கொடுக்கப்பட்ட வார்த்தை சொல்லுவாங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.